ஹாய் ஹலோ வணக்கம் எவ்ரிவன், திஸ் இஸ் ரிஷி ஃப்ரம் டீம் ஆர்டிஏ ஆஃப் அக்ரிமெண்ட் அகாடமி. இப்போ நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் ஸ்கீம்ஸ் அப்படி பார்த்தோம். மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு ஸ்கீம்ஸ் புரிஞ்சிருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ அந்த கிளாஸ் வீடியோஸை பார்த்த உடனே நீங்கள் படிச்சுட்டு ஒரு ஃப்ரீக்வெண்ட் இன்டர்வல் ரிவைஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இந்த கிளாஸ்ல பார்த்தீங்கன்னா ஆரிஜின் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரிலேட்டட் டேர்ம்ஸ், அதாவது ஆரிஜின் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இன் சென்ஸ், அதாவது நிறைய வார்த்தைகள் இருக்கு நம்மளுடைய அக்ரிகல்ச்சரை பொறுத்த வரைக்கும். அந்த ஒவ்வொரு வேர்டுடைய ஆரிஜின், அதாவது எந்த வேர்ட்ல இருந்து டிரைவ் பண்ணிருக்காங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்க்க போறோம். ஓகே, இப்போ ஒரு விஷயம் சொல்றேன். இப்போ அக்ரிகல்ச்சர்ன்ற வார்த்தை எந்த வார்த்தையிலிருந்து வந்தது அப்படின்னு உங்களுக்கு பொதுவாக கேட்டால் நீங்க என்ன சொல்லுவீங்க? த வேர்ட் அக்ரிகல்ச்சர் இஸ் டேர் ஃப்ரம் வாட் அப்படின்றப்ப நமக்கு ஒரு சிலருக்கு அக்ரிகல்ச்சர் பேக்ரவுண்ட்ல நம்ம இருக்கனால அக்ரிகல்ச்சர்ன்ற வார்த்தை இட்ஸ் டேர் ஃப்ரம் லாட்டின் வேர்ட் அப்படின்னு நமக்கு தெரியும். அக்ரிகல்ச்சர் வேர்ட் இஸ் டேர் ஃப்ரம் லாட்டின் வேர்ட். ஓகே, let us take agronomy. Agronomy-ங்கிற வேர்டு எதிலிருந்து வந்திருக்கு? Agronomy, the word is derived from Greek word. Actually, it is derived from a Greek word. Okay, so இப்போ நம்ம இந்த இடத்துல லாட்டின் வேர்டு வந்துச்சா கிரீக் வேர்டு வந்துச்சான்னு சொல்லிட்டு நம்ம படிக்கிறதுலேயே நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆகுது நிறைய பேருக்கு, ரைட்டா? ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸை கொஞ்சம் அப்படியே லேசு பண்ணுறதுக்காக சின்ன சின்ன ஹிண்ட்ஸ் நான் கொடுக்குறேன். ஸோ அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மோஸ்ட் ஆஃப் த ஆஸ்பிரன்ஸ் தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, பென் வரல, வந்துருச்சு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வார்த்தை கல்ச்சர் அப்படின்னு முடிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன். கல்ச்சர் இல்லை சைடு அப்படின்னு முடிஞ்சுன்னா கண்டிப்பாக அது என்ன வேர்டாக தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா லாட்டின் வேர்டாக தான் இருக்கும். ஓகே, அதே மாதிரி உங்களுக்கு நாமி இல்லை லாஜி அப்படின்னு எண்ட் ஆச்சுன்னா அது கண்டிப்பாக கிரீக் வேர்டாக இருக்கும். அதாவது நிறைய வார்த்தைகள் இருக்கு, சரிங்களா? ஆனா ஒரு பெரும்பான்மையான வார்த்தைகள் இதற்குள்ள அடங்குற நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் படிக்கிறப்ப. அது கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம எஃபர்ட்ஸ் போடுற மாதிரி இருக்கும். ஆனா எல்லாத்துக்குமே இது சூட் ஆகலாம் சார், கண்டிப்பா எல்லாத்துக்கும் சூட் ஆகும். அது போக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வார்த்தைகள் நம்ம மனப்படம் பண்ணிட்டு தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். கல்ச்சர் சைடு, இது ஒரு சின்ன க்ளூ கொடுக்குறேன். கல்ச்சர் பண்றதுக்கு எப்பவுமே என்ன ஆகும்னா, கல்ச்சர் பண்றதுக்கு ஏதோ ஒரு கல்ச்சர் பண்றோம், லைக் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு பெட்ரி பிளேட்ல மைக்ரோ ஆர்கானிசம் கல்ச்சர் பண்றோம், பாக்டீரியா கல்ச்சர் பண்றோம், என்ன ஆகும் நமக்கு லேட் ஆகும். அப்போ கல்ச்சர்னு வார்த்தை வந்தா லேட் ஆகும். இட்ஸ் அ லாட்டின் வேர்ட் அப்படின்னு யோசிச்சுக்கோங்க. ஒரு சின்ன க்ளூ, சரிங்களா? கல்ச்சர்னு வந்துச்சுன்னா லாட்டின் வேர்டு தான், அது மேக்ஸிமம் இல்லை லாட்டின் வேர்டு தான். அண்ட் சைடுன்னு முடிஞ்சுன்னா அதுவும் லாட்டின் வேர்டு தான். அதே மாதிரி நாமி லாஜி அப்படின்னு முடிஞ்சுன்னா இட்ஸ் அ கிரீக் வேர்ட். அதாவது ஜி அப்படின்னு முடியுதா, இட்ஸ் அ கிரீக் வேர்ட். அதே மாதிரி நோ மீ முடியுதா, அது அதுவும் கிரீக் வேர்டு தான். ஓகேங்களா? ஸோ இந்த க்ளூ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைனா உங்களுக்கு என்ன க்ளூஸ் வருதோ அதை நீங்கள் கூட வச்சுக்கலாம். ஓகேங்களா? நம்ம டேரக்டாக இப்போ வேர்ட்ஸ்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ கல்ச்சர்னு முடிஞ்சா என்ன சொன்னோம், நம்ம லாட்டின் வேர்டுன்னு சொன்னோம். ஓகேவா? கல்ச்சர்னு முடிகிறப்ப இட்ஸ் கல்ச்சர் லேட்டாக இட்ஸ் லாட்டின் வேர்டு. ஏஜர் அப்படின்ற ஒரு வார்த்தையில் இருந்தும் கல்ச்சரான ரெண்டு வார்த்தைகள் இருந்தும் பார்த்தீங்கன்னா இதை ஸ்பிளிட் பண்ணலாம். நம்ம அக்ரிகல்ச்சரை ஏஜர் அண்ட் கல்ச்சரான்னு ஸ்பிளிட் பண்ணலாம். ஏஜர் என்ன அர்த்தம்னா சாயில் அப்படின்னு அர்த்தம். அண்ட் கல்ச்சரானா பார்த்தீங்கன்னா கல்டிவேஷன் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த டாபிக் கொஞ்சம் வேகாக தான் இருக்க போது. ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு வார்த்தையை ஸ்பிளிட் பண்ண போறீங்க. ஸ்பிளிட் பண்ணி அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இது கொஞ்சம் ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறப்ப ரொம்ப வேகா இருக்கும் அண்ட் ரொம்ப ஈஸி தான். அதுக்கு ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது, சரிங்களா? இங்க என்ன நமக்கு டிஃபிகல்ட் பார்ட்டா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா, லைக் இது லாட்டின் வேர்டா இல்ல கிரீக் வேர்டா இல்ல பிரெஞ்சு வேர்டா அப்படின்னு பாக்குறப்ப கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். ஆனா இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ பாத்தீங்கன்னா இப்ப லாட்டின் வேர்டு கிரீக் வேர்டு, ஓகே, இது ரெண்டு மிக்ஸ் பண்ண ரெண்டு வார்த்தைகள் இருக்கு, சரிங்களா? அது ரெண்டு மிக்ஸ் பண்ணுது, லாட்டின் பிளஸ் கிரீக் வேர்ட் ரெண்டுமே மிக்ஸ் பண்ண மாதிரி பாத்தீங்கன்னா நமக்கு ரெண்டு வேர்ட்ஸ் நம்ம இப்போதைக்கு நம்ம பார்க்க போறோம். அண்ட் பொமாலஜி, அந்த ரெண்டு வேர்டை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். பொமாலஜி அண்ட் சோஷியாலஜி. இல்ல போமோங்கிறது பாத்தீங்கன்னா லாட்டின் வேர்ட், லாஜின் முடியுதா அது கிரீக் வேர்ட். இங்க சோஷியோங்கிறது லாட்டின் வேர்ட், லாஜின் முடியுதா கிரீக் வேர்ட். ஸோ பொமாலஜி அண்ட் சோஷியாலஜி இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா இட்ஸ் ஹைபிரிட் மாதிரி, அதாவது லாட்டின் கிரீக் ரெண்டுமே சேர்ந்து ரெண்டுல இருந்து வார்த்தைகள் சேர்த்து உருவாக்கப்பட்ட ஒரு வார்த்தை. புரியுதுங்களா? இதோடைய ஆரிஜின், அந்த வேர்டுடைய ஆரிஜின் அது எங்க வந்திருக்கு? லாட்டின் வேர்ட்ல இருந்து வந்திருக்கு, கிரீக் வேர்ட்ல இருந்து வந்திருக்கு, சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். நம்ம அக்ரானமிங்கிறது நம்ம நாமின் முடிஞ்சானு சொன்னோம், இட்ஸ் a Greek word absolutely. இது எப்படி பிரிக்கிறாங்கன்னா அக்ரோஸ்னு பிரிக்கிறாங்க, நோமோஸ்னு பிரிக்கிறாங்க, சரிங்களா? அக்ரானமியை அக்ரோஸ்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபீல்ட் அப்படின்னு அர்த்தம், நோமோஸ்னா மேனேஜ் அர்த்தம். அதாவது ஃபீல்ட் எப்படி மேனேஜ் போட்டிருப்போம். அக்ரானமிக் கிளாஸ்ல என்னெல்லாம் பார்க்கணும், நம்ம எப்படி ப்ளவுயிங் பண்ணணும், எப்படி நம்ம இதை சீட் ப்ரிப்பேர் பண்ண மாதிரி எல்லாம் பார்க்குறோமா? ஸோ அக்ரானமினால என்ன அர்த்தம்னா பார்த்தீங்கன்னா ஃபீல்டு ப்ரிப்பரேஷன், ஃபீல்டு மேனேஜ்மெண்ட் அர்த்தம், சரிங்களா? ஃபீல்டு எப்படி மேனேஜ் பண்றது அக்ரானமி. ஓகேங்களா? அடுத்த ஹார்டிகல்ச்சர். ஹார்டிகல்ச்சர் பார்த்தீங்கன்னா கல்ச்சர் லாட்டின் வேர்ட் அப்சல்யூட்லி. அண்ட் ஹார்டஸ்
அண்ட் அதுக்கப்புறம் கல்ச்சரான்னு பிரிக்கிறாங்க. கல்ச்சரா எல்லா பக்கம் ஒரே மீனிங் தாங்க, கல்டிவேஷன் ஆர் க்ரோயிங் சேம், சரிங்களா, சேம் டு சேம். அதே மாதிரி நோமோஸ்னா மேனேஜ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா சேம் டு சேமாக தான் இருக்க போகுது. இப்போ ஹார்டஸ்ட் என்ன அர்த்தம்னா கார்டன் அப்படின்னு அர்த்தம், சரிங்களா. ஹார்டஸ்ட் என்ன அர்த்தம், கார்டன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் பொமாலஜி. பொமாலஜி என்ன சொன்னது வந்து ஒரு ஹைபிரிட் வேர்டுன்னு சொன்னா லாட்டின் கிரீக் வேர்டு, லாட்டின்லேருந்து வந்திருக்கு, கிரீக்லேருந்து வந்திருக்கு. காம்பினேஷன் ஆஃப் லாட்டின் வேர்ட் போமம், அதே நேரத்தில் கிரீக் வேர்ட் லோகோஸ், அதாவது போமம் பிளஸ் லோகோஸ் சொல்லிட்டு 2 வார்த்தைகளிலிருந்து உருவாக்கப்பட்ட வார்த்தை தான் பொமாலஜி. இது வந்து பாத்தீங்கன்னா 2 வந்திருக்கு. ஸோ போமம்னா என்னன்னா ஃப்ரூட்னு அர்த்தம். ஸோ பொமாலஜி வந்து பாத்தீங்கன்னா ஸ்டடி ஆஃப் ஃப்ரூட்ஸ் எல்லாத்துக்கும் தெரியும், அப்சல்யூட்லி, சரிங்களா. இப்போ டிஸ்கோர்ஸ்னா நத்திங் பட் ஸ்டடி, ஓகேங்களா. டிஸ்கோர்ஸ் நத்திங் பட் ஸ்டடி. இப்போ ஸ்டடி ஆஃப் ஃப்ரூட்ஸ் தான் பொமாலஜின்னு சொல்லி அதுல இருந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். போமம்னா வந்து ஃப்ரூட் அண்ட் லாஜினா ஸ்டடி, ஓகேங்களா. டிஸ்கோர்ஸ் சேம். அதே மாதிரி ஒலரிகல்ச்சர். ஒலரிகல்ச்சர்ன்றப்ப வந்து பாத்தீங்கன்னா இது கல்ச்சர்னு முடியுதா, இட்ஸ் லாட்டின் வேர்ட். ஒலரிக்ஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் ஹர்ப் அண்ட் கல்ச்சர்னு பார்த்தீங்கன்னா கல்டிவேஷன். இது வந்து உங்களுக்கு ஒரு பிவைக்யூவே இருக்கு. லைக் இந்த ஒலரிகல்ச்சர் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் ஹர்ப் பற்றி படிக்கிறது என்ன அப்படின்ற மாதிரி ஒலரிகல்ச்சர் அப்படின்றது நமக்கு ஒரு பிவைக்யூமே கூட இருக்கு, சரிங்களா. ஸோ இதுல இருந்தாலும் கொஸ்டின்ஸ் கேட்டால் நம்ம ஈஸியா யோசிக்கவே தேவை. நம்ம இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி மெமரி பேஸ்ட் ஒரு விஷயம், ரைட்டுங்களா. சில க்ளூஸ் வச்சு நம்ம படிக்கிறப்ப நமக்கு ஈஸியா இந்த செக்ஷன்ல ஸ்கோர் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஃபிளாரிகல்ச்சர். கல்ச்சர் இட்ஸ் லாட்டின் வேர்ட். ஃபிளாரினா என்னதுங்க, ஃபிளார். கல்ச்சர்னா என்னது, கல்டிவேஷன், அவ்வளவுதான். கல்ச்சருங்கிறப்ப கல்டிவேஷன். இங்க வந்து பாத்தீங்கன்னா கல்டிவேஷன் ஆஃப் ஃபிளாரிங் அண்ட் ஆர்னமெண்டல் பிளான்ட்ஸ் சேர்த்து பார்க்குறப்ப ஃபிளார்ஸை கல்டிவேட் பண்றது தான் ஃபிளாரிகல்ச்சர். அடுத்து எக்ஸ்டென்ஷன். எக்ஸ்னா என்னன்னு பாத்தீங்கன்னா வெளியே. இப்போ எக்ஸ் நம்ம என்ன பண்றோம், வெளியே தூக்கி போட்டுறோம். ஏன் அது எக்ஸ்ன்னு சொல்றோம், வெளியே இருக்கு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜஸ்ட் ஃபார் ஃபன். அதே மாதிரி இன்னொரு சொல்ல மறந்துட்டேன், டென்ஷன், ஷன், ஷன் முடிஞ்சா அதுமே என்னதான் லாட்டின் வேர்டு தான். ஸோ நம்ம வந்து இன்னொன்று ஆரம்பிச்சுக்கலாம். லாட்டின் வேர்டு என்ன சொன்னோம், கல்ச்சர் சொன்னோம், சைடு சொன்னோம். அதே மாதிரி ஷன், என் முடியுதா லாட்டின் வேர்ட், சரிங்களா. ஷன்னு முடியிருப்ப அப்ப எக்ஸ்டென்ஷன் என்ன வேர்டா இருக்கும் உங்களுக்கு, இட்ஸ் அ லாட்டின் வேர்ட். ஓகே, எக்ஸ்டென்ஷன் இஸ் லாட்டின் வேர்ட். எக்ஸ்னா வெளியேன்னு அர்த்தம், டென்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெச் பண்றதுன்னு அர்த்தம். இங்க எக்ஸ்டென்ஷன் என்ன பண்ணுவோம், நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ், அதாவது டெக்னாலஜியை வெளி உலகத்துக்கு ஸ்ப்ரெட் பண்றோம். அதனாலதான் இது பேர் எக்ஸ்டென்ஷன். இது வரைக்கும் எக்ஸ்னா அவுட், டென்ஷனா ஸ்ட்ரெச் பண்றது. அவுட் வரைக்கும் எதை ஸ்ட்ரெச் பண்றோம், அதாவது நம்முடைய இன்ஃபர்மேஷன்ஸ், டெக்னாலஜியை ஸ்ட்ரெச் பண்றோம். அது எக்ஸ்டென்ஷனுடைய அர்த்தம், சரிங்களா. எக்ஸ்டென்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நாலேஜை ஸ்ட்ரெச் பண்ணக்கூடிய ஒரு சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் இன் சென்ஸ் அதோடைய அந்த வார்த்தைக்கான அர்த்தம், சரிங்களா. நம்ம இங்க என்ன பண்றோம் அந்த எக்ஸ்டென்ஷன்ல இருந்து பாத்தீங்கன்னா சப்ஜெக்டை ஸ்ப்ரெட் பண்றோம், ஓகேங்களா. எக்ஸ்டென்ஷன் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்றது சொல்றேன். ஓகே, ஸோ சாயில். அடுத்த சாயில் வந்து பாத்தீங்கன்னா எல் முடியுதா லாட்டின் வேர்ட். சில இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தனிப்பட்டதாகவே இருக்கும் சில வார்த்தைகள். இப்போ நான் சொன்ன மாதிரி கல்ச்சர் முடியுது, நோமோஸ், லாஜின் முடியுது, சைடு முடியுது, நம்ம ஈஸியாக வச்சுக்கலாம். ஏன்னா ஃபங்கி சைட், பெஸ்டிசைட் மாதிரி நிறைய இருக்கு. அது மாதிரி அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், ஒலரிகல்ச்சர் எல்லாம் முடியுது. ஸோ நம்ம ஈஸியாக நிறைய வார்த்தைகள் இருக்கும். ஆனால் சில வார்த்தைகள் அது மட்டும் இருக்கும், அதுக்கு நம்ம சின்ன சின்ன க்ளூஸ் வச்சுக்கலாம். சாயிலா எல் முடியுது லாட்டின் வேர்ட். சோளம் அப்படின்னு ஒரு அர்த்தம், அப்படின்னா கிரவுண்ட் அப்படின்னு அர்த்தம், ஃப்ளோர்னு அர்த்தம், சரிங்களா. சாயிலுங்கிறதுக்கு அர்த்தம் சோளம்ல இருந்து ஒரு வார்த்தையிலிருந்து எடுத்திருக்காங்க. சோளம்ங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம், கிரவுண்ட் ஆர் ஃப்ளோர்னு அர்த்தம், ஓகேங்களா. அடுத்து மான்சூன். அது கிட்டத்தட்ட ஒரு 4 வார்த்தைகள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அராபிக்ல இருந்து எடுத்திருக்கோம், சரிங்களா. இப்போதைக்கு நம்ம 4 வார்த்தைகள் மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ வந்து மான்சூன், அதுக்கப்புறம் காரிஃப், ராபி, ஜாயித். இந்த வார்த்தையெல்லாம் கேட்ட மாதிரியே இருக்கா, இதான் சீசன்ஸ். பேஸ்ட் ஆன் மான்சூனை பேஸ் பண்ணி சீசன்ஸே நம்ம பிரிக்கிறோம், காரிஃப், ராபி, ஜாயித்னு சொல்லிட்டு. இந்த 4 வார்த்தைகளுமே வந்து பாத்தீங்கன்னா அராபிக் வேர்ட்ஸ். ஈஸியா இருக்கா, மான்சூன், காரிஃப், ராபி, ஜாயித் எல்லாமே என்னது அராபிக் வேர்ட்ஸ். ஓகே, ஸோ மான்சூன் என்னன்னா மௌசம் அப்படின்ற ஒரு வார்த்தையிலிருந்து இது கொண்டு வரப்பட்டது, சரிங்களா. இது வந்து ஒரு அராபிக் வேர்ட். அப்ப என்ன, சேஞ்ச் ஆஃப் சீசன், அது காலம் மாறுது, பருவம் மாறுது அப்படின்றது வந்து குறிக்கிறது தான் மான்சூன், சரிங்களா. ஸோ மான்சூன் நம்ம ஜெனரல் என்ன சொல்றோம்னா நம்ம மழை பெய்யுற காலத்தை மான்சூன் சொல்றோம். அதுக்கான அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா சேஞ்ச் ஆஃப் சீசன் அப்படின்றது அதோட அர்த்தம். அடுத்து பயோடைனமிக்ஸ். பயோடைனமிக்ஸ் பார்த்தீங்கன்னா பயோனா லிவிங் ஆர்கானிசம் எல்லாத்துக்குமே தெரியும், ரைட்டா. பயோனா லைஃப், பயோனா லைஃப், சரி. இது வந்து கிரீக் வேர்ட்லேருந்து வந்திருக்கு. பயோடைனமிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிரீக் வேர்ட். பயோனா லைஃப், டைனமிக்னா சேஞ்ச் ஆகிட்டே இருக்குதுன்னு சொல்லலாம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எனர்ஜி அப்படின்னு சொல்லலாம், சரிங்களா. மோஸ்ட் டைனமிக் அப்படின்றப்ப என்ன சொல்லணும்னா சேஞ்ச் அப்படின்னு சொல்லலாம், இல்லை எனர்ஜின்னு கூட சொல்லலாம், சரிங்களா. 2 அர்த்தம் நம்ம கொண்டுக்கலாம். ஸோ இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா டைனமிக்ன்றப்ப எனர்ஜி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பயோஸ், அதாவது லிவிங் ஆர்கானிசம் வந்து எனர்ஜி கிரியேட் பண்ற மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ பயோடைனமிக்ஸ் என்ன அர்த்தம், பயோனா லைஃப், டைனமிக்ஸ்னா எனர்ஜி அர்த்தம். அடுத்து ட்ரக் கார்டனிங். ட்ரக் கார்டனிங் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் வேர்ட். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் வந்து சில வார்த்தைகள் நம்ம எடுத்திருக்கோம். ஃப்ரெஞ்ச் வார்த்தைகள் ஒரு 1-2 தான் இருக்கும். இந்த ட்ரக் கார்டனிங், மார்க்கெட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி பார்ப்போம், சரிங்களா. சில வார்த்தைகள் தான், குறிப்பிட்ட வார்த்தைகள் தான் இருக்க போது நம்ம ஒரு 1 or 2 டைம்ஸ் படிக்கிறப்ப நமக்கு மைண்ட்ல நின்றோம், சரிங்களா. ட்ரக் கார்டனிங், மார்க்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் வேர்ட்ஸ். ஸோ ஃப்ரெஞ்ச் வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரக் கார்டனிங்னா டார்கர் அர்த்தம், டு பார்ட்டர் ஆர் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கூட்ஸ். பார்ட்டர் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, பண்டை மாற்றும் தான் பார்ட்டர்னு சொல்றோம். பார்ட்டர் சிஸ்டம் அப்படின்ற மாதிரி. பார்ட்டர் என்ன சொல்லுவோம்னா நம்ம இப்போ நான் இந்த பொருள் உனக்கு கொடுக்குறேன். இப்போ நம்ம 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, சரிங்களா. 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஒரு தட்டை தக்காளி இருக்கு, ஒரு தட்டை வெங்காயம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். தக்காளி இவருக்கு கொடுப்பார், வெங்காயம் இவருக்கு கொடுப்பார், அதான் பார்ட்டர் சிஸ்டம், சரிங்களா. ஸோ ட்ரக் கார்டனிங் என்ன பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் வேர்டு வந்துருக்கு, டார்கர் அப்படின்ற வார்த்தை வந்துருக்கு. அப்படின்னு அர்த்தம் பார்ட்டர், எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கூட்ஸ் அப்படின்னு அர்த்தம். எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கூட்ஸ் அதோட அர்த்தம், ஓகேங்களா. நெக்ஸ்ட் அடுத்து நெமட்டோட்.
நம்மளோட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எதில் படிப்போம், என்டமாலஜி கீழே தான் நம்மளோட மாதிரி சும்மா ஞாபகம். இட்ஸ் நாட் லைக் தட் நெமட்டாலஜி இஸ் அ செப்பரேட் டிபார்ட்மெண்ட், பட் என்டமாலஜி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிலேட்டடாக இருக்குல்ல என்டமாலஜி அதெல்லாம் மாதிரி. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாஜி என்னது, இட்ஸ் கிரீக் வேர்ட். ஸோ அப்போ நெமட்டோட என்னவா இருக்கும், கிரீக் வேர்ட் வச்சுக்கோங்க. நெமட்டாலஜி வச்சுக்கோங்களேன், நெமட்டாலஜி லாஜின்னு முடியுது, இட்ஸ் கிரீக் வேர்டாக தான் இருக்கும். அப்போ நம்மளோட கிரீக் வேர்டு தான். கிரீக் வேர்ட் நம்மனா பார்த்தீங்கன்னா த்ரெட்னு அர்த்தம், நூல் மாதிரி இருக்குன்னு அர்த்தம். டாய்னா ஃபார்ம், அதாவது நூல் மாதிரி ஃபார்ம்ல இருக்கனால நம்ம சொல்றோம் சரிங்களா. நம்மளோட கிரீக் வேர்ட் ஓகேங்களா. அது பெடாலஜி எடஃபாலஜி ரெண்டுமே என்ன பார்த்தீங்கன்னா சாயிலை பற்றி படிக்கிறது. ஆனால் ஒரு சின்ன வித்தியாசம் தான். பெடாலஜி பார்த்தீங்கன்னா லாஜின் முடியுது கிரீக் வேர்ட், எடஃபாலஜின்னு முடியுது கிரீக் வேர்ட் ஓகேங்களா. அது நமக்கு எந்த டவுட்டும் கிடையாது. அடுத்து பெடாலஜி வந்து பெடான் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்திருக்கு. அப்படின்னு அர்த்தம்னா சாயில் ஆர் எர்த், அதாவது எப்படி வந்து ஆரிஜின் ஆஃப் சாயில் ஆர் வந்து எர்த்தை பற்றி படிக்கிறது பெடாலஜி சரிங்களா. எப்படி உருவாச்சு சாயில், எப்படி ஆச்சுங்கிற பற்றி படிக்கிறது பெடாலஜி. அதுவே அந்த சாயில் எப்படி பிளான் குரோத்துக்கு வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு, அதுக்கும் பிளான் குரோத்துக்கு என்ன சம்பந்தம், எப்படி வந்து ரெண்டு சம்பந்தப்பட்டிருக்கு அப்படின்னு படிக்கிறது எடஃபாலஜி சரிங்களா. ஈனா எஃபெக்ட்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்களேன். அது எஃபெக்ட் ஆஃப் பிளான்ட் க்ரோத், அதாவது பிளான்ட் எப்படி வளருது, அந்த சாயில் பேஸ் பண்ணி பிளான்ட் எப்படி வளருதுன்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சாயிலை பற்றி தான் படிக்கிறோம். ஆனால் அந்த சாயிலே நம்ம ஒரு குறிப்பிட்ட ஒரு பார்வையிலேயே பார்க்குறோம் சரிங்களா. பிளான்ட் க்ரோத்துக்கு சாயில் என்ன பண்ணுதுப்பா, பிளான்ட் க்ரோத்துக்கு சாயில் என்ன பண்ணுது, அந்த ஒரு பார்வையில் பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா எடஃபாலஜி சரிங்களா. பெடாலஜினா என்னது, பெடாலஜினா சாயில் எப்படி உருவாச்சு ஆரிஜின் பற்றி படிக்கிறது. ஆனால் எடஃபாலஜினா அந்த சாயில் அந்த பிளான்ட் க்ரோத்துக்கு எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்னு சொல்லி அந்த சாயிலை பற்றி தான் படிக்கிறோம். ஆனால் with respect to plant growth சரிங்களா. அது வந்து பார்த்தீங்கன்னா எடஃபாலஜி. எடஃபாஸ்ங்கிறது பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸ் சாயில் ஃபார் பிளான்ட் growth சரிங்களா. அண்ட் லோகோஸ் என்னது, ஸ்டடி ஆர் டிஸ்கோர்ஸ், அது நார்மல் லோகோங்கிறது எல்லாத்துலேயும் நமக்கு தெரியும் ஓகேவா. அடுத்து மார்க்கெட் என்ன சொன்னோம், லாட்டின் வேர்ட். சாரி ஐ திங்க் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் வேர்ட் நான் முன்னாடி சொல்லியிருப்பேன் ஒரு இதில், மேபி ஐ காட் சம் கன்ஃபியூஸ்ட். ஸோ அது ஒன்ஸ் நீங்கள் ப்ராப்பராக ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ மார்க்கெட் இஸ் அ லாட்டின் வேர்ட் ஓகே. மார்க்கெட் லாட்டின் வேர்ட் மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ் ஆஃப் ட்ரேட், டிராஃபிக் ஆர் மெர்ச்சன்டைஸ். அப்படின்னு என்ன அர்த்தம், பிளேஸ் ஆஃப் ட்ரேட் என்னது, அங்கே போய் மார்க்கெட் என்ன பண்ணுறோம், காசு கொடுக்குற பொருள் வாங்குறோம். அதாவது அங்கே அது பேர் தான் ட்ரேடிங். ட்ரேடிங்னா ஒன்றும் இல்லைங்க, அதாவது ஒரு விஷயம் கை மாறுதான் ட்ரேடிங் சிம்பிளாக சொல்ல போனால். அந்த இடத்துல காசு கொடுக்குறோம், நம்ம பொருள் வாங்குறோம், இட்ஸ் அ ட்ரேடிங் ஓகே. அது டிராஃபிக் இல்லை மெர்ச்சன்டைஸ் என்ன அர்த்தம், அது அங்கே மெர்ச்சன்டைஸ்ன்றப்ப ஒரு பொருள் மாறுது, கை மாறுதா மெர்ச்சன்டைசிங் சொல்லுங்களேன், அதான் மெர்ச்சன்டைசிங் ஓகே. ஸோ மார்க்கெட் என்னன்னா ஒரு இடம், அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் நடக்கும் ஓகே. மார்க்கெட்டுங்கிற ஒரு லாட்டின் வேர்ட்ல வந்திருக்கு மார்க்கெட். அடுத்து எவல்யூஷன், ஷன்னு முடிஞ்சானு சொன்னேன், லாட்டின் வேர்ட்னு சொன்னேன். ஸோ எவல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா லாட்டின் வேர்ட். எவல்யூட்டோன்னா பார்த்தீங்கன்னா அன்ரோலிங் ஆர் ரோலிங் அவுட். அன்ரோலிங் ஆர் ரோலிங் அவுட்டா ரோல் அவுட் ஆகி ஒன்றுலேருந்து ஒன்று வந்துட்டு இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுலேருந்து ஒன்று வருதுன்னு வச்சுக்கோங்களேன், வெங்காயம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உள்ளே இருக்கிறது இதுலேருந்து இது வந்துச்சு, இதுலேருந்து இது வந்துச்சுன்ற மாதிரி ரோல் அவுட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு சொன்ன வெங்காயம் எவல்யூஷனா ஒன்றுலேருந்து ஒன்று வந்துச்சு. லைக் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மங்கிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா மனுஷன் வந்தாங்கன்றப்போ ஒன்றுலேருந்து ஒன்று ரோல் அவுட் ஆகி வந்துட்டே இருக்கு அப்படின்றதா அர்த்தம் சரிங்களா. எவல்யூஷன் வந்து ரோல் அவுட் ஆர் அன்ரோலிங் அர்த்தம். இன்னும் முடியல, அதாவது நடந்துகிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி அன்ரோலிங் ஓகே. ஸோ என்சைம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ கிரீக் வேர்ட். என்சைம் இட்ஸ் அ கிரீக் வேர்ட். என் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா உள்ள அப்படின்னு அர்த்தம், இன் அர்த்தம். ஜைம்னு பார்த்தீங்கன்னா ஃபெர்மெண்ட் ஆர் லிவிங் ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு லிவிங் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. என்சைம்க்கு என்ன அர்த்தம், என்சைம்னா என்ன இன்னு, ஜைம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெர்மெண்ட் ஆர் லிவிங் ஓகேங்களா என்சைம். அடுத்து கிரெடிட். கிரெடிட் வந்து பார்த்தீங்கன்னா என்னது, கிரெடிட்னா சிம்பிளா கடன் அப்படின்னு அர்த்தம். கிரெடிட்ஸ் லாட்டின் வேர்ட் ஓகேங்களா. கிரெடிட் இஸ் லாட்டின் வேர்ட், கடன் அர்த்தம். இப்போ கடன் நம்ம யார் நம்பி கொடுப்போம், நம்பிக்கை இருந்தா கொடுப்போம். ஸோ அதுக்கு இந்த வார்த்தைக்கும் அதே அர்த்தம் தான். கிரெடோ அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா ஐ ட்ரஸ்ட் யூ, அதோட வார்த்தைக்கு அர்த்தம் சரிங்களா. கிரெடோன்னு என்ன அர்த்தம், ஐ ட்ரஸ்ட் யூ, நம்பிக்கை, அதாவது அதோடைய அர்த்தம் ஓகேங்களா. இந்த கிளாஸ் கொஞ்சம் வேக தான் போகும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க கொஞ்சம் தான் இருக்கு சரிங்களா. ஒன்ஸ் படிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அவ்வளோதான், அதுக்கப்புறம் சும்மா ரிவிஷன் தான் நமக்கு, இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயமே கிடையாது. அடுத்து லெக்யூம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல் லாட்டின் வேர்ட், இட்ஸ் லாட்டின் வேர்ட். லெக்யூம் பார்த்தீங்கன்னா பீன்ஸ்னு சொல்லுவோம் சரிங்களா. அடுத்து பல்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் லாட்டின் வேர்டு தான். பல்சஸ் வந்து ப்ரோட்டீன் ரிச் இருக்கிறதுலாம் பல்சஸ்ன்னு சொல்றோம். நம்ம அதெல்லாம் பல்சஸ்லாம் சாப்பிடுங்க வீட்டில் சொல்லுவாங்கல்ல, அது பச்சை பயிர் சாப்பிடுங்க, சுண்டல் சாப்பிடுங்க, அதான் என்னது ப்ரோட்டீன் ரிச்சான ஒன்று சரிங்களா. ப்ரோட்டீன் ரிச் எடிபிள் கிரெயின்ஸ். அது சீரியஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் வேர்டு தான். சீரியஸ் பார்த்தீங்கன்னா இது மட்டும் தான் ரோமன் வேர்டு நம்ம பார்க்கறது பெரும்பான்மையா சரிங்களா. வேற எந்த ரோமன் வேர்டு நமக்கு கிளாஷ் ஆகல அதிகபட்சம். ஸோ சீரியல்ங்கிறது ரோமன் வேர்டு. சீரியஸ்ங்கிறது ஒரு கடவுளை குறிக்குது, காடஸ் ஆஃப் கிரெயின்ஸ் ஆர் அக்ரிகல்ச்சர். கடவுளா மதிச்சாங்க அவங்க. செரஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு கடவுள் அப்படின்னு சொல்லி கும்பிட்டு இருந்தாங்க ரோமன் பீப்புள். அதனால அந்த கடவுளுடைய பேரே சீரியல்ஸ் அப்படின்னு வச்சுட்டாங்க சரிங்களா. செரஸ் உள்ள கடவுள் சரிங்களா. அடுத்து சுகர் கேன், காட்டன், இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் வார்த்தைகள் சான்ஸ்கிரிட். சக்கரை துணி வச்சுக்கோங்க, சக்கரை துணி, சர்க்கரை இந்த ரா வரும்னு தெரில, இதான் நினைக்கிறேன். சக்கரை துணி, சக்கரைனா சுகர் கேனு, துணினா காட்டனு. சுகர் கேன் காட்டன் ரெண்டுமே எதுல வந்திருக்குன்னா நம்ம சான்ஸ்கிரிட் வேர்டு ஓகேங்களா. சுகர் கேன் காட்டன், சக்கரை துணி அப்படின்னு வச்சுக்கோங்க. சக்கரைனா என்னது, சுகரு. காட்டன் வந்து கற்பாசா அப்படின்னு அர்த்தம். அதுக்கு என்னன்னா ஒரு ட்ரீ, காட்டன் ட்ரீ. நமக்கு ஒரு ட்ரீ இருக்கு இல்லைங்க, காட்டன் ட்ரீ, அதான் வந்து பார்த்தீங்கன்னா கற்பாசா அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து கிரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரீக் வேர்டு வந்திருக்கு. அப்படின்னா அராச்சி அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து வந்திருக்காங்க. அப்படின்னா கிரவுண்ட் தான் அர்த்தம் அதுக்கு சரிங்களா.
அடுத்து ரபிக், அரப், ஜாயத்ல வந்து பாத்தீங்கன்னா அரபிக் வேர்ட்ஸ். ஸோ இதுல வந்து ரொம்ப வந்து நீங்க டீப் இன் டகின் பண்ண ஐ மீன் டீப்பா டகின் பண்ண வேணாம், டிகின் பண்ண வேண்டாம். நீங்க வந்து மேலாப்ல படிங்க, இது போதும். அதாவது என்ன வார்த்தை இருந்து வந்திருக்கு, அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்றது சும்மா அப்படியே மேல்டமா தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப வந்து டீப் டு கோர் வந்து இதுக்கு எந்த ஒரு இம்பார்ட்டன்ஸும் கிடையாது. இது நமக்கு ஏன்னா இதெல்லாம் ஒரு ஸ்கோரிங் பார்ட். இன்கேஸ் கேட்டுட்டாங்கன்னா கொஸ்டின்ஸ் வந்து ஈஸியாக அடிச்சுட்டு போயிடலாம், யோசிக்கவே வேணாம். இதை வந்து ஒன்ஸ் படிக்க தான் கஷ்டப்படுவோம், அதுக்கப்புறம் ரிவிஷன் தான் ஈஸியாக தான் இருக்கும். சரிங்களா, ஈஸியாக அடிச்சுட்டு போயிடலாம். சொசைட்டி வந்து பார்த்தீங்கன்னா லாட்டின் வேர்ட் சொசைட்டஸ் அப்படின்ற வார்த்தையில் வந்திருக்கு. அதாவது ஃப்ரம் நவுன் சோசியஸ்ன்ற ஒரு நவுன் தான் சொசைட்டிஸ் எடுத்திருக்காங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்னா காம்ரேட் ஃப்ரெண்ட்லி அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, அது காம்ரேட் ஃப்ரெண்ட்லினா நம்ம வந்து ஒருத்தர் வந்து பழகிறதா சொசைட்டின்னு சொல்றோம், ரைட்டுங்களா. இங்கே அதை தான் வந்து அதுக்கு அர்த்தமும் அதுதான், ஃப்ரெண்ட்லியா இருக்கிறது ஒருத்தர். ஓகேங்களா. அடுத்து வல்கரைசேஷன். வல்கரைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் வேர்ட். அதாவது வல்கரைஸ் அப்படின்ற வந்து அர்த்தத்துலேருந்து வந்து வல்கரைஸ் இந்த வேர்ட்ல வந்துருக்கு. அப்படின்னா பாப்புலரைஸ் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, வல்கர் விஷயம் பண்றாங்க, வெளியே தப்பான விதத்தில் பாப்புலர் ஆயிருவாங்க, ரைட்டா. அப்படியே வச்சுக்கோங்க, பாப்புலரைஸ் அப்படிங்கிறது ஒரு அர்த்தம். ஓகேவா. அடுத்து செல் பார்த்தீங்கன்னா லாட்டின் வேர்ட். செல் வந்து எல் முடியுதா, லாட்டின் வேர்ட். அப்படின்னு ஒரு சின்ன ரூம்னு அர்த்தம். சரிங்களா, ஜென்ரலா ஒரு சின்ன ரூம்னு அர்த்தம். இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு ஸ்மால் குரூப் ஆக்டிங் அஸ் யூனிட் வித் லார்ஜ் ஆர்கனைசேஷன். கரெக்டாக தானுங்க. நம்ம உடம்புங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம், ரைட்டுங்களா. உடம்புங்கிறது இதான் மனுஷன், நான் வரேன் நம்புங்க. அதுக்குள்ள செல்லுங்கிறது குட்டி குட்டியா இருக்குமா. ஸோ ஒரு பெரிய ஒரு இதுல பெரிய ஒரு ஆர்கனைசேஷன்ல, சரிங்களா, ஒரு குட்டி ரோல் பிளே பண்றது யாரு, செல். நம்ம எல்லாருமே செல்ஸாக தான் மேடப் ஆயிருக்கோம், ரைட்டுங்களா. அதான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சொல்றாங்க செல்லா அப்படிங்கிற ஒரு வார்த்தையில் வந்திருக்கு, லாட்டின் வேர்டு. அடுத்து இன்விவோ, இன்விட்ரோ. ஒன்றுமே இல்லைங்க. இன்விவோனா விவோன்னு வச்சுக்கோங்களேன், ஃபோன் கிடையாது விவோங்கிறது, வித்தின் லிவிங் ஆர்கானிசம். சரிங்களா, அதாவது ஒரு லிவிங் ஆர்கானிசம்குள்ள ஒரு விஷயம் படித்தோம்னா, ஸ்டடி பண்ணோம்னா, அதாவது அந்த ஆர்கானிசம்குள்ள டிசீஸ் எப்படி வந்து இந்த பிளான்ட்டுக்குள்ள இதாகுது, இல்லை அந்த ஒரு பெஸ்டிசைட் ஸ்ப்ரே பண்ண அந்த பிளான்ட் எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படின்னு இந்த ஒரு ஆர்கானிசம்குள்ள நம்ம அதை வந்து படித்தோம்னா, அது அப்படியே லைவா இருக்கிறது ஒருக்குள்ள படித்தோம்னா அது இன்விவோ. இல்லை இன்விட்ரோ அப்படின்றப்ப, இன்விட்ரோக்கு என்ன அர்த்தம்னா வித்தின் அ கிளாஸ், நம்ம ஒரு பெட்ரி பிளேட்லையோ இல்லை வந்து ஒரு டெஸ்ட் டியூப்லையோ நம்ம கலெக்ட் பண்ணி அதில் நம்ம வச்சு படித்தோம்னா அது இன்விட்ரோ. அதாவது ஒரு உயிருக்குள்ள அப்படியே இருக்கிறத நேச்சுரலாக படிக்கிறப்ப, இப்போ மனுஷனுக்குள்ள ஒரு விஷயம் என்னவா இருக்கு அப்படின்றது அப்படியே படிக்கிறது. இப்போ மனுஷனுக்குள்ள ஒரு பாக்டீரியா இருக்கு, அந்த பாக்டீரியா படிக்கணும்னா அந்த பாக்டீரியா எப்படி மனுஷனுக்குள்ள இருக்குன்னு அப்படியே படிக்கிறது இன்விவோ. சரிங்களா, நம்ம அப்படியே வந்து ஸ்கேன்ஸ் ரிப்போர்ட்ஸ்ல வச்சு நம்ம பேஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிறது. இதுவே அந்த பாக்டீரியா தனியாக மனுஷன் ஐசோலேட் பண்ணி அதை டெஸ்ட் டியூப்ல போட்டு அதை வளர்த்தி லேபுக்குள்ள வச்சு பண்ணீங்கன்னா அது இன்விட்ரோ. ஓகேங்களா. இன்விட்ரோனா என்னன்னா அவுட் சைட். சரிங்களா, அதாவது அவுட் சைட் அர்த்தம் இல்லை, இன்சைட் ஆஃப் கிளாஸ். ஓகேவா, வித்தின் த கிளாஸ் அதில் பார்த்தீங்கன்னா இன்விட்ரோக்கு அர்த்தம். ஓகேங்களா. இன்விவோனா வித்தின் லிவிங் ஆர்கனிசம்னு அர்த்தம். ஓகேங்களா. அடுத்து பிளாஸ்டிக். பிளாஸ்டிக் இஸ் a Greek word. பிளாஸ்டிகாஸ் வந்துருக்கு அப்படின்னா ஃபார்ம்ட் ஆர் மோல்டுன்னு அர்த்தம். பிளாஸ்டிக்ஸ் என்ன தெரியல எல்லாருக்கும். பிளாஸ்டிக்ஸ்ங்கிறது பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நமக்கு இந்த குளோரோபிளாஸ்ட், குரோமோபிளாஸ்ட், லியூகோபிளாஸ்ட், இதெல்லாம் இந்த பிளாஸ்டிக் இட்ஸ் செல் ஆர்கனல். சிம்பிளா சொல்லலாம், செல்ல இருக்கக்கூடிய ஒரு ஆர்கனல் அதான் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக். சரிங்களா, அந்த பிளாஸ்டிக் நமக்கு போட்டோசிந்தசிஸ்க்கு ரொம்ப முக்கியமான வழிவகுக்குது. ஏன்னா பிளாஸ்டிக் கீழே தான் யார் வருவா, குளோரோபிளாஸ்ட் வருவாங்க. குளோரோபிளாஸ்ட் தான் நமக்கு போட்டோசிந்தசிஸ்க்கு ஹெல்ப் பண்றாங்க, ரைட்டா. அடுத்து எக்காலஜி. லாஜின் முடியுது கிரீக் வேர்ட். எக்கோஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஆர் டுவெல்லிங் பிளேஸ் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, நம்ம இருக்கக்கூடிய இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. ஹவுஸ் அட் டுவெல்லிங் பிளேஸ்னா என்ன, நம்ம வாழக்கூடிய இடம், அதான் எக்கோஸ்ன்னு சொல்றாங்க. லோகோஸ்னா ஸ்டடி. ஓகேங்களா, நம்ம வாழக்கூடிய இடத்த படிக்கிறது. சரிங்களா, எக்காலஜி கிராமரை பத்தி படிக்கிறது சிம்பிளா சொல்லணும்னா. ஆனா இங்க என்ன சொன்னா ஹவுஸ் அட் டுவெல்லிங் பிளேஸ். ஓகேங்களா. அடுத்து என்டமாலஜி. என்டோட என்ன நமக்கு எல்லாம் தெரியும், இன்செக்ட்னு அர்த்தம். லாஜி இட்ஸ் கிரீக் வேர்ட். டிஸ்கோர்ஸ் அப்படின்னு அர்த்தம், அதான் படிக்கிறது. சரிங்களா, என்டமான்ற வார்த்தை வந்து கிரீக் வேர்ட். ஆத்ரோபோடா அதுவும் கிரீக் வேர்டு தான். சரிங்களா, ஆத்ரோஸ் வந்து பாத்தீங்கன்னா செக்மெண்ட்னு அர்த்தம், அதாவது செக்மெண்ட்னு அர்த்தம் ஆத்ரோஸ்னா. சரிங்களா, போடஸ் வந்து பார்த்தீங்கன்னா கால் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, ஆத்ரோபோடா இது நமக்கு எடுத்ததுமே என்டமாலஜி கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் எடுத்து தான் சொல்லுவாங்க, ஆர்த்ரோபோடா செக்மெண்டட் லெக்ஸ் அப்படின்னு சொல்லி படிப்போம். சரிங்களா, அடுத்து ஃபைட்டோபேத்தாலஜி. ஃபைட்டோனா பிளான்ட், பேத்தோனா பார்த்தா எயில்மெண்ட்ஸ், லாஜினா ஸ்டடி. ஓகேங்களா, கிட்டத்தட்ட 3 வார்த்தைகள் வருது, எல்லாமே கிரீக் வேர்டு தான். ஃபைட்டானா ஒன்றும் இல்லைங்க பிளான்ட். பேத்தோஸ்னா எயில்மெண்ட்ஸ்னா டிசீஸ் காஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள். அடுத்து லோகோஸ்னா ஸ்டடி, அதை பத்தி படிக்கிறது இல்லை நாலேஜ்னு சொல்றாங்க. ஓகேங்களா, சிம்பிளா தெரிஞ்சுக்கோங்க, ஈஸி தான். ஃபங்கிசைனா என்னது, ஃபங்கஸ்னா என்னது, ஃபங்கை. சைட்னா கொல்றது, லாட்டின் வேர்டு வந்துருக்கு. சைன் முடிஞ்சா லாட்டின் வேர்டு சொன்னா ஃபங்கஸை கொல்றது, அவ்வளவுதான், டு கில். அடுத்து மெட்ரோலஜி. மெட்ரோனா பாத்தீங்கன்னா லாஜிங்கிறது கிரீக் வேர்டு. அப்படிங்கிற லாஜினா ஸ்டடின்னு அர்த்தம். மெட்ரோ வந்து பாத்தீங்கன்னா அதுவும் கிரீக் வேர்டு. மெட்ரோஸ்னு வந்திருக்கு எபோ த எர்த் சர்ஃபேஸ், அதாவது எர்த் சர்ஃபேஸுக்கு மேல, அதாவது இந்த அட்மாஸ்பியர்னு வச்சுக்கோங்களேன், அதை பத்தி படிக்கிறது மெட்ரோலஜி. ஓகேங்களா, எபோ த எர்த் சர்ஃபேஸ். அடுத்து கிளைமேட். கிளைமேட் வந்து பார்த்தீங்கன்னா கிரீக் வேர்டு தான். கிளைமேட் வந்துருக்குது வெதர் கண்டிஷன் ஆஃப் ரீஜன். கிளைமேட்னா என்னங்க சார், வெதர்னா என்ன, சீசன் பார்த்தீங்கன்னா கிளைமேட்டுங்கிறது ஒரு ரொம்ப லாங்கர் டியூரேஷன் இருக்கிறது. அதாவது ஒரு 10 வருஷத்துக்கு 20 வருஷத்துக்கு. உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஊட்டின்னா நமக்கு என்ன ஞாபகம் வரும், ஊட்டினா வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே குளிராக இருக்குன்னு சொல்லுவோம். ஆனால் ஊட்டி எப்பவுமே குளிராக இருக்குமா, அங்கேயும் வெயில் அடிக்குமே, அங்கேயும் சம்மர் வருமே, அங்கேயும் விண்டர் வருமே. ஆனால் நமக்கு ஜென்ரல் என்ன தெரியும், ஊட்டினா குளிரும். ஸோ ஊட்டியில் குளிருங்கிறது இட்ஸ் கிளைமேட். சரிங்களா, ராஜஸ்தான்ல
ஹாட்டாக இருக்குன்றது அது கிளைமேட், புரியுதுங்களா? ஆனால் ஊட்டியில் இப்போ வின்டர் அப்படின்றது இட்ஸ் அ சீசன், சரிங்களா? அதே ஊட்டியில் இன்னைக்கு மழை பெய்யுது அப்படின்றது இட்ஸ் அ வெதர், புரியுதுங்களா? அப்படியே ஒன்றுக்குள்ள ஒன்று, அவ்வளோதான். கிளைமேட்னா லாங் டியூரேஷனுக்கு ஒரு 10-15 வருஷத்துடைய ஆவரேஜ் தான் அந்த பார்த்தீங்கன்னா கிளைமேட்டு. இல்லை ஒரு 2-3 மாதத்துக்கு நடக்கக்கூடிய சேஞ்சஸ் சீசன்னு சொல்லுவோம். இல்லை 2-3 மாதத்துக்கு மந்த்ஸு, இல்லை ஒன் டேக்குள்ளே என்ன நடக்கும் அது வெதர்னு சொல்லுவோம், சரிங்களா? 1 or 2 டேஸ்க்கு இன்னைக்கு குளிர், இன்னைக்கு மழை பெய்யுது, இன்னைக்கு வெயில் அடிக்குது, அது வெதர்னு சொல்லுவோம், ஓகேங்களா? அடுத்து சோஷியாலஜி, இட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போமாலஜி சோஷியாலஜி ரெண்டுமே என்ன சொன்னால் நமக்கு ஒரு ஹைப்ரிட் வார்த்தைகள். அதாவது லாட்டின் கிரீக் வேர்ட்னு சொல்லுவோம். சோசியஸ் அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா கம்பெனியன், அதாவது எனக்கு ஒரு நண்பன், எனக்கு ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்டு, இதான் கம்பெனின்னு சொல்லுவோம். லோகோஸ்னா என்ன அர்த்தம்? ஸ்பீச்ன்றாங்க இந்த இடத்துல, அது ஸ்டடி சிம்பிளாக சொல்லப்போனால். லோகோஸ்ன்றதுக்கு பல இடத்துல பல விதமான அர்த்தங்கள் சொல்கிறாங்க. ஆனால் ஜென்ரலாக நீங்கள் லோகோஸ்னா ஸ்டடி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா? அடுத்து எக்கனாமிக்ஸ் இட்ஸ் ஆல்சோ கிரீக் வேர்ட், சரிங்களா? எக்ஸ்டென்ஷன் என்ன வேர்டு யோசிச்சு பாருங்க, சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க எக்ஸ்டென்ஷன் என்ன வார்த்தை அப்படின்னு. ஆல்ரெடி பார்த்துட்டோம், பட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க எக்ஸ்டென்ஷன் என்ன வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு. எக்ஸ்டென்ஷன் எக்கனாமிக்ஸ் விஷயம் நமக்கு வந்து ஈன்னு வருதா, அதுக்காக சொல்கிறேன் எக்ஸ்டென்ஷன் என்ன வார்த்தைட்டு. அடுத்து எக்கனாமிக்ஸ் பார்த்தீங்கன்னா கிரீக் வேர்ட் எக்கனாமியா, எக்கோஸ்னா என்ன ஹவுஸ் ஹோல்னு அர்த்தம். நோமோஸ்னா அதை பற்றி மேனேஜ் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா? ஹவுஸ் ஹோல்ட் மேனேஜ்மெண்ட், அதான் எக்கனாமிக்ஸ், ஓகே? அடுத்து கொஞ்சம் ஸ்பீடாக போகலாமா, அது ரொம்ப வேகா இருக்குல்ல, கொஞ்சம் ஸ்பீடாக போயிடலாம். சைக்காலஜி வந்து பார்த்தீங்கன்னா சைக்னா ஒன்றும் இல்லைங்க, சோல், ஆத்மா அப்படின்னு அர்த்தம். இது கிரீக் வேர்டு தான், லாஜின் முடியுதுல கிரீக் வேர்டு, ஓகே? சைக்னா வந்து பார்த்தா ஆத்மா, லோகோஸ் வந்து படிக்கிறது. கம்யூனிகேஷன் ஷன்னு முடிஞ்சான்னு சொன்னா உங்களுக்கு, ஷன்னு முடிஞ்ச கண்டிப்பது லாட்டின் வேர்டு தான் சொன்னா. அடுத்து கம்யூனிகேஷன் என்ன பார்த்தீங்கன்னா காமன் அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? காமனா ஒரு விஷயம் அப்படின்னு அர்த்தம். அடுத்து ஆண்டர்பிரினருங்கிறது பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் வேர்டு, சாரி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்னு சொல்லிட்டேன்ல, மென்யூர் இஸ் ஃப்ரெஞ்ச் வேர்ட், நாட் மார்க்கெட், கரெக்ட் பண்ணிக்கோங்க. மென்யூ தான் ஃப்ரெஞ்ச் வேர்ட், அப்படியே மாற்றி சொல்லிட்டேன், சாரி. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டர்பிரினர் அண்ட் மென்யூலாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் வேர்ட். ஒரு 3 வார்த்தைகள் தான் இருக்கு, சரிங்களா? 4-3 வார்த்தைகள் தான் இருக்கு, ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆண்டர்பிரினர் ஃப்ரெஞ்ச் வேர்ட், ஆண்டர்பிரிடி அப்படின்ற வார்த்தை இருக்கு. மென்யூ ஃப்ரெஞ்ச் வேர்ட் தான், அது மென்யூர்ல இருந்து. அதுக்கு என்ன அர்த்தம்னா ஒர்க் வித் சாயில் அப்படின்னு அர்த்தம் மென்யூ இருக்கு, சரிங்களா? அடுத்து கம்போஸ்ட், இட்ஸ் அ லாட்டின் வேர்ட். கம்போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்போனர் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்திருக்கு. புட் டுகெதர், ஒன்று சேர்த்துங்க அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? அடுத்து ஃபெர்டிலைசர் வந்து பார்த்தீங்கன்னா லாட்டின் வேர்ட் ஃபெர்டிலைசர்னு சொல்லிட்டு ஃப்ரூட்ஃபுல் ஆர் ப்ரொடக்ட்னு அர்த்தம். அது போகிறனால வந்து ஃபெர்டிலைசர் போட என்ன ஆகும், ப்ரொடக்ஷன் அதிகமாகும், அது ப்ரொடக்ட்னு அர்த்தம், ஓகே? ஹெர்பிசைட்னா என்னது? ஹெர்பினா என்னது? லைக் களை கொல்லி, அதான் ஹெர்பிசைட், சரிங்களா? டூ லாட்டின் வேர்ட்ஸ், ஹெர்பா பிளான்ட் அண்ட் கிராஸ், கேரினா டு கில், ஓகேங்களா? நெக்ஸ்ட், ஓகே, இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வார்த்தைகள் பார்த்துட்டோம். அடுத்து நம்ம டாபிக் போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வார்த்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சார் நிறைய வார்த்தைகள் இருக்குது, ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிக்காதீங்க. ஃபஸ்ட்டு ஒன்ஸ் படிங்க, நம்ம சொன்ன க்ளூ வச்சு அப்ளை பண்ணி பாருங்க. ஒன்ஸ் படிங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு 3 to 4 days கேப்பில் சும்மா திருப்பி ஒன்ஸ் வாசிங்க. ஒரு 5 to 10 minutes ஆகுமா, ஒன்ஸ் வாசிங்க போதும், மைண்டில் ஆட்டோமேட்டிக்கலி ரெஜிஸ்டர் ஆயிடும். இதெல்லாம் ரொம்ப ஒரு உடனே படித்து உடனே மனப்பாடம் பண்ணி அதுக்கு அப்படியே லைஃப் லாங் ஞாபகம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இது அதை மாதிரி டாபிக் கிடையாது. ஃப்ரீக்வெண்ட் இன்டர்வல்ஸில் படிக்கிறப்ப கண்டிப்பாக நமக்கு ஞாபகங்கள் இருக்கும், ஓகேங்களா? நெக்ஸ்ட் டாபிக் போகிறோம், டைப்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர், சரிங்களா? ஸோ அக்ரிகல்ச்சர் வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா 2 லாட்டின் வேர்ட்ஸ். கல்ச்சர் என்ன சொன்னாலும் லாட்டின் வேர்டு. ஏஜர் கல்ச்சர் 2 வார்த்தையில வந்திருக்கு. ஏஜர் என்ன அர்த்தம்? சாயில். கல்ச்சர் என்ன அர்த்தம்? கல்டிவேஷன். சாயில்ல பண்ற கல்டிவேஷனை பற்றி படிக்கிறது என்னது? அக்ரிகல்ச்சர். சார் சாயில்ல கல்டிவேட் பண்ணும்போது தான் படிப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி ரொம்ப ஃபர்ஸ்ட் அப்படி சொல்லிட்டாங்க. ஆனால் நம்ம அது மட்டும் கிடையாது, சாயிலே இல்லாமல் கல்டிவேட் பண்ணுறது நம்ம படிப்போம். ஹைட்ரோபோனிக்ஸ் என்னது? சாயில்லெஸ் கல்ச்சர். சாயிலே யூஸ் பண்ணி நம்ம கல்டிவேட் பண்ண போறோம். ஆனால் அதுவும் இதுக்குள்ள தான் வருது, அக்ரிகல்ச்சருக்குள்ள தான் வருது. இட்ஸ் அ பேரடாக்ஸ்னா ஒரு ரூல் இருக்கும், ஆனால் சில இடத்துல வந்து அது வந்து அதுக்கு அந்த ரூல்குள்ள வராது, சரிங்களா? அதான் பேரடாக்ஸ்னு சொல்லுவோம் நம்ம யூஸ்வலா. ஸோ இங்கே சாயில் கல்டிவேஷனை பற்றி படிக்கிறது தான் அக்ரிகல்ச்சர். ஆனால் அக்ரிகல்ச்சருக்குள்ள என்னவோ இருக்கு, ஹைட்ரோபோனிக்ஸும் இருக்கு. ஹைட்ரோபோனிக்ஸ் என்னது? வெறும் தண்ணியும் நியூட்ரியன் மட்டும் யூஸ் பண்ணி நம்ம கல்ச்சர் பண்றது, சாயிலே இல்லாம, சரிங்களா? அடுத்து கல்டிவேஷன் ஆஃப் சாயில் இஸ் கால்ட் அக்ரிகல்ச்சர். கல்டிவேஷன் ஆஃப் சாயில் கல்டிவேஷன் ஆஃப் கிராப்ஸ் இன் சாயில், சரிங்களா? கிராப்ஸ் இன் சாயில் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர், ஓகேங்களா? அடுத்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? இதெல்லாம் என்னென்ன கான்செப்ட்ஸ், இது கான்செப்ட் ஓரியன்டட் தான். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர், எக்கோ ஃபார்மிங். சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர் என்ன அர்த்தம்? ஒரு விஷயம் எப்போ சஸ்டைன் ஆகும், அது பார்த்தீங்கன்னா இப்போ அக்ரிகல்ச்சர் சஸ்டைன் பண்ணணும், ரொம்ப நாளைக்கு சஸ்டைன் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும்? அக்ரிகல்ச்சர் சஸ்டைன் பண்ணணும்னா சாயில கன்சர்வ் பண்ணணும். சாயிலுக்கு இன்னைக்கு இருக்கு யாருங்க முதல் எதிரி? சாயிலுக்கு கெமிக்கல்ஸ் தான் முதல் எதிரி. ஃபர்ஸ்ட் எனிமி யாரு? கெமிக்கல்ஸ். ஸோ சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கெமிக்கல் கன்சம்ஷனை கம்மி பண்ணுங்க, அவ்வளவுதான். எக்கோ ஃபார்மிங்கை ஆஃப் பண்ணுங்க. எக்கோ ஃபார்மிங் என்னது? என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லி, என்விரான்மெண்ட்டுக்கு எந்த பாதிப்பும் வராம இருக்கக்கூடிய ஒரு ஃபார்மிங், அதை வந்து ஆஃப் பண்ணுங்க, ஓகேங்களா? ஸோ சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர் எக்கோ ஃபார்மிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லி ஃபார்மிங், கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ், பெஸ்டிசைட்ஸ், கெமிக்கல் அதெல்லாமே கம்மி பண்ணுறது தான்
சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர். சரிங்களா? அப்பதான் நமக்கு ரொம்ப வருஷத்துக்கு சஸ்டைன் ஆகும். சஸ்டைன் ஆகுறது என்ன அர்த்தம்? நமக்கு இன்னைக்கு மட்டும் ஈல்டு கிடைச்சா பத்தாது, நாளைக்கு நாளானைக்கு நம்ம பேர குழந்தைக்கு அவங்களோட பேர குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே நம்மளுடைய சாயில் வந்து பாத்தீங்கன்னா என்னைக்குமே வளமா இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட நம்ம வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் பண்ணோம்னா அதுதான் சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர் ஆர் எக்கோ ஃபார்மிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த கான்செப்ட் புரிஞ்சல உங்களுக்கு? இதை நமக்கு வந்து பாத்தீங்கன்னா sustainable agriculture is one of which makes use of low cost inputs வந்து பாத்தீங்கன்னா சாரி கொஞ்சம் டங் ரோல் ஆயிடுச்சு. ஸோ வந்து பாத்தீங்கன்னா sustainable agriculture பாத்தீங்கன்னா சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர். ஓகேங்களா? லோ காஸ்ட் இன்புட்ஸ் நம்ம யூஸ் பண்ண போறோம். சரிங்களா? ஏன் கெமிக்கல்ஸ் தாங்க காஸ்ட்லி, அதை குறைச்சா என்ன ஆகும்? நமக்கு இன்புட்ஸ் காஸ்ட் ஆட்டோமேட்டிக்கா கம்மியாயிரும். அதுக்கப்புறம் லோயர் அமௌண்ட் ஆஃப் கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ், அதனால தான் நமக்கு என்ன ஆகுது? இன்புட் காஸ்ட் கம்மியாகுது. சரிங்களா? சாயில் ஃபெர்டிலிட்டி இதெல்லாம் எதுக்குங்க பண்றோம்? யாருக்காக எதுக்காக இதெல்லாம் பண்றோம்னு பாத்தீங்கன்னா சாயில் ஃபெர்டிலிட்டியை காப்பாற்றுறதுக்கு தான். வேற எதுக்கு? கெமிக்கல்ஸை குறைச்சு நம்ம யூஸ் பண்றது எதுக்காக தான்? சாயில் ரொம்ப நாளைக்கு ஃபெர்டைலா இருக்குங்கிறதுக்காக தான். அண்ட் எக்காலஜிக்கல் ஹார்மோனி, எல்லா லிவிங் ஆர்கனிசமும் பாத்தீங்கன்னா ஒருங்கிணைஞ்சு நமக்கு வந்து எந்த பாதிப்பு இல்லாமல் வாழணும். சரிங்களா? அதான் நம்ம என்ன சொல்றோம்? சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர் ரொம்ப ரோல் ஆகுது. ஓகே, இட்ஸ் ஆல்சோ நோன் அஸ் எக்காலஜிக்கல் ஃபார்மிங் ஆர் நேச்சுரல் ஃபார்மிங் ஆர் ஆர்கானிக் ஃபார்மிங் ஆர் பெர்மாகல்ச்சர். எல்லாமே ஒன்று தான். சரிங்களா? அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க. எக்காலஜிக்கல் ஃபார்மிங்னு சொல்லலாம், இதை நேச்சுரல் ஃபார்மிங்னு சொல்லலாம், ஆர்கானிக் ஃபார்மிங்னு சொல்லலாம், பெர்மாகல்ச்சர்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப டீப்பாக பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் இருக்கும். இப்போ நேச்சுரல் ஃபார்மிங், ஆர்கானிக் ஃபார்மிங் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சின்ன வேரியேஷன்ஸ் இருக்கு தான் செய்யும். ஆனால் இது எல்லாமே உங்களுக்கு எதுக்கு தான் வழிவகுக்குது? சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர் தான் வழிவகுக்குது. ஸோ அப்போ இது எல்லாத்தையுமே என்ன சொல்லலாம்? சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர் இது எல்லாமே வரும் உங்களுக்கு. புரியுதா நான் சொல்ல வருது? ஸோ இதை வந்து நம்ம எக்காலஜிக்கல் ஃபார்மிங் அது வந்து பண்ணாலும் என்ன ஆகும்? நம்ம அக்ரிகல்ச்சர் சஸ்டைனபிளாக இருக்கும். சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர் இருக்கும், நேச்சுரல் ஃபார்மிங், ஆர்கானிக் ஃபார்மிங், பெர்மாகல்ச்சர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சருக்கு வழிவகுக்குது. சரிங்களா? அதாவது இது எல்லாத்தையுமே என்ன சொல்லலாம்? நம்ம சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர் கூட சொல்லலாம் அப்படின்றாங்க. ஓகே, அடுத்து ஷிஃப்டிங் கல்டிவேஷன் ஆர் லேண்ட் ரொட்டேஷன் ஆர் ஜம்மிங். ஆனால் ஒன்றும் இல்லைங்க, பேர்லேயே இருக்க ஷிஃப்டிங் கல்டிவேஷன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ட்ரைபல் பீப்புள், எஸ்பெஷலி ட்ரைபல் மக்களாக இருக்காங்க பார்த்தீங்களா, மலைவாழ் மக்களாக இருக்காங்க பார்த்தீங்களா, மலையில் என்ன பண்ணுவாங்கன்னா இதால் நான் மவுண்டன் வச்சுக்கோங்களேன், ஒரு இடத்துக்கு போவாங்க, ஒரு இடத்துக்கு போயிட்டு அங்கே இருக்க மரத்தில் வெட்டி விட்டுருவாங்க. இப்போ மரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், மரத்தை வெட்டிடுவாங்க. மரத்தை வெட்டிட்டு அங்கே லேண்டு கிளியர் ஆயிருமா, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா நெருப்பு பற்ற வச்சு விட்ருவாங்க. எதுக்குன்னா நெருப்பு பற்ற வைக்கிறப்ப அங்கே ஏதாவது இன்செக்ட் இதெல்லாம் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து பெஸ்டெல்லாம் இருந்துச்சுன்னா செத்து போயிடும். சரிங்களா? அங்கே பற்ற வச்சிருவாங்க. பற்ற வச்சுட்டோன்னா அந்த சாம்பல் ஆச்சு பொட்டாஷ், சாம்பல் என்னது? பொட்டாஷ் சத்து தானே, பொட்டாஷ் சத்துல அதிகமாக இருக்கும். ஸோ அங்கே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அக்ரிகல்ச்சர் பண்ணுவாங்க. சும்மா ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு பண்ணுவாங்க அக்ரிகல்ச்சர். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? அந்த நிலத்துல நியூட்ரியன்ட் அவைலபிலிட்டி என்ன ஆகும்? பிளான்ட் வளர நியூட்ரியன்ட் அவைலபிலிட்டி கம்மியாயிரும். அப்போ சரி, ஓகே, அவ்வளோதான், இங்கே நியூட்ரியன் முடிஞ்சு போச்சு, இந்த இடத்த விடுப்பா, அடுத்து இங்கே மரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மரத்தை திருப்பி இங்கே வெட்டுவாங்க. இங்கே வெட்டி திருப்பி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேர்ன் பண்ணுவாங்க. அப்போ அது இந்த இடத்த என்ன சார் பண்ணுவாங்கன்னா விட்டுருவாங்க. அப்படியே ஒரு 10-15 வருஷத்துக்கு விட்டுருவாங்க. அதுக்குள்ள என்ன ஆகும்? திரும்ப வந்து நேச்சுரலாக வந்து பார்த்தீங்கன்னா மரம் முளைச்சு, செடி முளைச்சு, அது திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரியன்ஸ்லாம் நமக்கு ரீசைக்கிள் ஆயிரும். அதாவது திரும்ப அங்கே நியூட்ரியன்ஸ் அது கெயின் பண்ணிடும். நம்ம என்ன பண்ணுவோம்? திரும்ப வந்து ஒரு சைக்கிள், இங்கே கொஞ்சம் வெட்டிட்டு, இங்கே கொஞ்சம் வெட்டிட்டு, இங்கே கொஞ்சம் வெட்டிட்டு, திரும்ப இந்த இடத்துக்கு போகிறப்போ ஒரு 10 to 15 வருஷம் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்குள்ள திருப்பி நியூட்ரியன்ட் ரிச் ஆயிரும். நம்ம திரும்ப இங்கே கல்டிவேஷன் பண்ணுவோம். சிம்பிள், அவ்வளோதான். அதாவது நியூட்ரியன்ட் எங்கெல்லாம் இருக்கோ அங்கே போய் நம்ம வந்து பாய போடுவோம். பாயை போட்டு நல்லா கல்டிவேஷன் பண்ணுவோம். அங்கே நியூட்ரியன் குறைஞ்சிச்சுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த இடத்த அப்படியே அம்போன்னு விட்டுட்டு வேற இடத்துக்கு போயிடுவோம். வேற இடத்துக்கு போய் அங்க இருக்க மரத்தெல்லாம் வெட்டிட்டு அங்க நம்ம கொஞ்சம் நேரம் கல்டிவேஷன் பண்ணுவோம். அங்க கல்டிவேஷன் பண்ணிட்டு அங்க நியூட்ரியன் கம்மியானதுக்கு அப்புறம் அந்த இடத்த விட்டுட்டு வேற இடத்துக்கு போயிடுவோம். இப்போ நம்ம பண்ணிட்டே இருக்கப்ப இப்படி ரவுண்டா பண்ணிட்டே இருப்போம். திரும்ப அந்த ஃபர்ஸ்ட் ஒரு இடத்த நம்ம விட்டுட்டு போனோம் இல்ல, அந்த இடத்துக்கு நம்ம வரத்துக்கு யூஸ்வலா ஒரு 10 to 15 இயர்ஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கேப்புக்குள்ள மரம் மழை பெஞ்சு அந்த இடமே ஆட்டோமேட்டிக்கா மரம் செடி எல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்கா முளைச்சு திரும்ப நியூட்ரியன்ஸை ரீகைன் பண்ணி வச்சிருக்கோம். நம்ம என்ன பண்ணுவோம்? திரும்ப போய் வெட்டி திரும்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்த யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஒரே இடத்துல கல்டிவேட் பண்ண மாட்டோம். அது வந்து ஷிஃப்டிங் கல்டிவேஷன் இல்ல லேண்ட் ரொட்டேஷன் சொல்லுவாங்க. இந்த இடத்துல என்ன பண்றோம்? லேண்டை மாத்திரம். ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாளைக்கு இந்த லேண்டு, அடுத்து இந்த லேண்டு, அடுத்து இந்த லேண்டு சொல்றோம். லேண்டை ரொட்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது வந்து லேண்ட் ரொட்டேஷன் சொல்லலாம். இல்ல ஷிஃப்டிங் கல்டிவேஷன், ஏன்னா வந்து லேண்டை ஷிஃப்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஷிஃப்டிங் கல்டிவேஷன் சொல்லலாம். இல்ல ஜும்மிங்னு சொல்லலாம். ஜும்மிங்கிறது பாத்தீங்கன்னா அது வந்து நார்த் ஈஸ்டர்ன் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டேர்ம். சரிங்களா? ஜும்மிங் அவங்களோட லாங்குவேஜ்ல ஜும்மிங்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே, ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் சாயில் இஸ் லாஸ்ட். ஏன் லாஸ் ஆகுது? ரொம்ப நாளைக்கு ஒரு கிராப் வளர்த்திட்டே தானே ஆகும். அதாவது ப்ரொடக்டிவிட்டி நியூட்ரியன்ஸ் கம்மியாகும். நியூட்ரியன்ஸ் கம்மியாச்சுன்னா ப்ரொடக்டிவிட்டி அது கம்மியாகும். ஸோ ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் சாயில் வந்து லாஸ்ட் ஆனதுக்கப்புறம் அந்த என்ன பண்ணுறோம்? நம்ம இடத்த அப்படியே விட்டுட்டு வேற இடத்துக்கு போயிடுவோம். இது பேர் ஷிஃப்டிங் கல்டிவேஷன். ஓகேங்களா? இட் காசஸ் சாயில் எரோஷன். இட்ஸ் ப்ராக்டிஸ் இன் ஜார்க்கண்ட், மத்திய பிரதேஷ் அண்ட் ஹில்லி ஏரியாஸ் ஆஃப் நார்த்தன் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா. இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன சாயில் எரோஷன் காஸ் பண்ணுதுன்னு சொல்றாங்க. யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்ட், மத்திய பிரதேஷ், நார்த்தன் ஸ்டேட்ஸ்ல ஃபாலோ பண்ணுவாங்க. எஸ்பெஷலாக ஹில்லி ரீஜன்ஸ்ல இது வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகேங்களா? அவ்வளோ சிம்பிள். நெக்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் ஃபார்மிங். ரெஸ்பான்ஸ் ஃபார்மிங் ஒன்றும் இல்லைங்க. இப்போ வந்து ஜூன் ஜூலைல மழை வரும். அந்த மழை வரதுக்கு தகுந்த மாதிரி ஜூன் ஜூலைல கிராப் போட்டிங்கன்னா அதான் ரெஸ்பான்ஸ் ஃபார்மிங். அந்த மழைக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு கிராப் வளர்த்துறது, அவ்வளோதான். அதாவது என்ன வரப்போதுன்னு ப்ரெடிக்ட் பண்ணிட்டு வெதர் டேட்டாவை அனலைஸ் பண்ணி
வெதர் டேட்டா அனலைஸ் பண்ணி அந்த வெதருக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணோம்னா அதான் வந்து ரெஸ்பான்ஸ் ஃபார்மிங். ஓகே, ஸோ ஸ்டூவர்ட் தான் பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்பான்ஸ் ஃபார்மிங் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து காயின் பண்ணது திஸ் டேர்ம் அனாலிசிஸ் ஆஃப் வெதர் டேட்டா. சிம்பிளா சொன்னா ப்ரெடிக்ஷன் ஆஃப் மான்சூன் சீசன். அதாவது நம்ம மான்சூன் சீசன் ப்ரெடிக்ட் பண்றோம், ப்ரெடிக்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கிராப்பை வளர்த்துறோம். அதான் ரெஸ்பான்ஸ் ஃபார்மிங். ரெஸ்பான்ஸ் ஃபார்மிங் ஒன்றும் இல்லை, அது தகுந்த மாதிரி, அது நம்ம என்ன வரப்போதோ ப்ரெடிக்ட் பண்ணி அது தகுந்த மாதிரி கிராப்பை வளர்த்துறது. ஓகேவா? அடுத்து ப்ரெசிஷன் ஃபார்மிங் ஆர் சைட் ஸ்பெசிஃபிக் ஃபார்மிங். ப்ரெசிஷன் ஃபார்மிங்கிறது ஒன்றும் இல்லைங்க, ப்ரெசிஷனா பர்ஃபெக்டா ஃபார்ம் பண்றதா ப்ரெசிஷன் ஃபார்மிங் சொல்றோம். சைட் ஸ்பெசிஃபிக் ஃபார்மிங் சொல்றாங்க. சைட்டுக்கு என்ன தேவை அதை பண்றது. சிம்பிளா சொன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ லேண்ட் எடுத்துக்கிறோம். அந்த லேண்ட்ல நைட்ரஜன் வந்து பாத்தீங்கன்னா அதோட லேண்டுடைய நைட்ரஜன் தேவை 80 kg தான் இருக்கு, சரிங்களா? ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம், நமக்கு அந்த 80 kg நமக்கு தெரியாது எவ்வளவு தேவைன்னு. நம்ம வந்து எவ்வளோ தெரியல, சும்மா போடு, ஒரு 200 கிலோ போடு, ஒரு 300 கிலோ போடுன்னு சொல்லி நம்ம போட்டுட்டு இருக்கோம். இதுதான் தப்பு. நமக்கு தெரிஞ்சு, அதாவது எவ்வளவு தேவைன்னு தெரிஞ்சு அதுக்கு அளவா யூஸ் பண்ணணும், அதான் ப்ரெசிஷன் ஃபார்மிங். தேவையை கரெக்டா தெரிஞ்சு அறிஞ்சு அதுக்கு யூஸ் பண்ணலாம், அதான் ப்ரெசிஷன் ஃபார்மிங். ப்ரெசிஷன் என்ன, பெர்ஃபெக்ட் 80 வேணுமா 80 போடு போதும். ஏன்னா அதுக்கு மேல போட்டாலுமே அந்த பிளான்ட்டுக்கு தேவையில்லை, அது வேஸ்ட். அப்ப எதுக்கு போட்டுட்டு? ஸோ ப்ரெசிஷன் ஃபார்மிங்கிறது கரெக்டா பெர்ஃபெக்டா என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம பண்றது தான் ப்ரெசிஷன் ஃபார்மிங். ப்ரெசிஷன் பெர்ஃபெக்ட். இந்த பெர்ஃபெக்டா பண்றதுக்கு யாரால முடியும்? ரோபோட்டால மட்டும்தான் முடியும். அப்படின்னு சும்மா இது ஹிண்ட், சரிங்களா? அதே அந்த ரோபோட்டால தான் முடியும். இதை கண்டுபிடிச்ச பேர் ராபர்ட். ரோபோட் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈஸியா இருக்கிறதுக்கு. ஸோ ஃபாதர் ஆஃப் ப்ரெசிஷன் ஃபார்மிங் யாரு? ராபர்ட். ஓகேங்களா? சின்ன க்ளூக்காக சொன்னேன், ஏன்னா சம்மந்தம் இல்லாமல் பேசுறேன்னு நினைச்சுக்காதீங்க, சும்மா க்ளூ. ஓகே, ஸோ ப்ரெசிஷன் ஃபார்மிங்க நமக்கு சொன்னது யாருன்னா ராபர்ட், சரிங்களா? அடுத்து ப்ரெசிஷன் ஃபார்மிங் ஒன்றும் இல்லை, டார்கெட்டா ஸ்பெசிஃபிக் யூஸ் ஆஃப் இன்புட்ஸ். அந்த இடத்துக்கு என்ன தேவையோ அது தெரிஞ்சு அதை யூஸ் பண்ணீங்கன்னா அதான் ப்ரெசிஷன் ஃபார்மிங். ஓகேவா? அடுத்து இடியோடைப். இடியோடைப்னா ஒன்றும் இல்லைங்க, மாடல் பிளான்ஸ்னு சொல்லுவாங்க. மாடல் பிளான்ஸ் என்ன சார்? மாடல் பிளான்ஸ் இடியோடைப்னா, இப்போ நம்ம எல்லாரும் வீட்டுல இருந்து பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம சின்ன பையனா இருக்கும்போது என்ன சொல்லுவாங்க, தம்பி யாரோ காமிச்சு இவரை மாதிரி படிப்பாம்பாங்க. ஓகேங்களா? இவரை மாதிரி நல்லா படி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு என்ன சொல்லுவாங்க, தம்பி இவர மாதிரி ரேங்க் வாங்கப்பா 10th 12th அப்படிம்பாங்க. அடுத்து தம்பி இவர மாதிரி காலேஜ் போ, இந்த டிகிரி எடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க, தம்பி அந்த அவர் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு போ அப்படிமா. வேலைக்கு போனதுக்கு அப்புறம் தம்பி அவர் மாதிரி வீடு கட்டு அப்படிம்பாங்க. ஸோ இந்த அவருன்னு சொல்றாங்க பாத்தீங்களா, இந்த அவர் மாதிரி அப்படின்னு என்ன சொல்றாங்க, ஒரு மாடல், ரோல் மாடல் சொல்றாங்க பாத்தீங்களா. நமக்கு ரோல் மாடல் வந்து வெவ்வேறு ஆளா இருக்கலாம். ஏன்னா வந்து படிக்கிறதுக்கு ஒருத்தர் சொல்லிருக்கலாம், தம்பி இப்போ உதாரணத்துக்கு ஆஷிஷ் மாதிரி படி அப்படின்லாம். அடுத்து ரேங்க்குக்கு தம்பி பவிதா மாதிரி ரேங்க்னு சொல்லியிருக்கலாம். இல்லை காலேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தம்பி சித்ரா மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காலேஜுக்கு ஜாயின் பண்ணுன்னு சொல்லியிருக்கலாம். இது மாதிரி வெவ்வேறு பேர் சொல்லியிருக்கலாம். ஆனால் இதெல்லாம் ஒருத்தரே சொல்லியிருந்தா, அதாவது உதாரணத்துக்கு ஒரு பேர் வச்சுக்கலாம், ரிஷினே வச்சுக்கலாம், சரிங்களா? ரிஷி மாதிரி படிக்கணும், ரிஷி மாதிரி ரேங்க் வாங்கணும், ரிஷி படிச்ச காலேஜுக்கே போகணும், ரிஷி மாதிரி வேலைக்கு போகணும், ரிஷி மாதிரி வீடு கட்டணும் இப்படி சொன்னாங்கன்னா இது எல்லாம் ஒரே ஆள் சொல்றாங்க பார்த்தீங்களா. அந்த ரோல் மாடல், ஒரு ரோல் மாடல், அதுதான் இடியோடைப். புரியலையே சார் அப்படின்னா, ரோல் மாடலுங்க, அவ்வளவுதான். எனக்கு இவரை மாதிரி இருங்க, இவரை மாதிரி டெவலப் பண்ணும் அப்படின்னு நம்ம வந்து இது பண்றோம். இந்த இடத்துல நம்ம சிம்பிளா இப்போ பிளான்டிக் அக்ரிகல்ச்சருக்கு எப்படி சார் இது சூட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஈல்ட் எனக்கு இதை மாதிரி வரணும், இன்செக்ட் பெஸ்டிசைட் வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் ஆகாம இருக்கணும், இன்செக்ட் ரெசிஸ்டன்ஸா இருக்கணும், பெஸ்ட் அதாவது டிசீஸ் ரெசிஸ்டன்ஸா இருக்கணும், ட்ரவுட் ரெஸ்ட் டாலரன்ஸா இருக்கணும், இந்த எல்லா கேரக்டர்ஸும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ப்ளூ பிரிண்ட் ரெடி பண்ணோம். ப்ளூ பிரிண்ட் பண்ணா அதெல்லாம் வந்து இந்த ஒரு இடியோடைப் கிரியேட் பண்றோம். இடியோடைப்னா ஒரு ப்ளூ பிரிண்ட். ஒரு பர்சன் ஏன்னு வச்சு இந்த ஏக்கு என்னெல்லாம் கேரக்டர்ஸ் இருக்கும் தெரியுமா? ஈல்டு வந்து பாத்தீங்கன்னா கம்மியா, ஈல்டு அதிகமாக கொடுக்கும், இன்செக்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், அதே மாதிரி டவுட் டாலரன்ஸ் இருக்கும். இது மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் இருக்கும் இந்த ஏக்கு. யாருக்கு அந்த ஏன்னா அது இடியோடைப். சிம்பிளா சொல்லணும்னா ப்ளூ பிரிண்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடியோடைப்னு சொல்றோம். ஓகேங்களா? மாடல் பிளான்ட். ஓகேங்களா? அதாவது அதை மாதிரி நம்ம இப்போ சயின்டிஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இடியோடைப்பை பேஸ் பண்ணி, ஓகே நம்ம இடியோடைப்ல என்ன கொடுத்துருக்காங்க, இடியோடைப்பை பொறுத்த வரைக்கும் ஓகே இடியோடைப் எப்படி இருக்கு, ஈல்டு அதிகமா இருக்கணும், நம்ம டெவலப் பண்ற பிளான்ட்டுக்கு அப்ப ஈல்டு அதிகமா இருக்கணும். இப்போ இந்த இடியோடைப் தான் ப்ளூ பிரிண்டா வந்து சயின்டிஸ்ட் வச்சாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ப்ளூ பிரிண்ட் தான். இந்த ப்ளூ பிரிண்டை யூஸ் பண்ணி சயின்டிஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே ஈல்டு அதிகமாக இருக்கக்கூடிய பிளான் டெவலப் பண்ணணும், இன்செக்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்க மாதிரி பிளான் டெவலப் பண்ணணும், டிசிஷன்ஸ் இருக்க மாதிரி பிளான் டெவலப் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கு மாதிரி அந்த ப்ளூ பிரிண்ட் பார்த்து ஓகே ப்ளூ பிரிண்ட்ல எப்படி சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் இருந்தா நல்ல பிளான் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? இதெல்லாம் இருந்தால் நல்ல பிளான் சொல்லியிருப்பாங்க. அது இடியோடைப். ஓகேங்களா? இடியோடைப்பை ஒரு பேஸா வச்சு, அதை ப்ளூ பிரிண்டா வச்சு, அதை வச்சு நம்ம சயின்டிஸ்ட் என்ன பண்ணுவாங்க, டெவலப் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜிக்கல் மாடல் which is expected to perform or behave in predictable manner within defined environment. ஓகேங்களா? அது பாத்தீங்கன்னா இதெல்லாம் இருந்தா இப்படி இருக்கும்பா அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதெல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அது எப்படிதான் வந்து அது பெர்ஃபார்ம் பண்ணும், இப்படிலாம் பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? சோ இந்த கேரக்டர்ஸ்லாம் இருக்கக்கூடிய ஒரு பிளான்ட் இத மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ இதெல்லாம் வந்து இடியோடைப். சரிங்களா? இடியோடைப்னா என்னது, அந்த பிளான்ட் தான் இடியோடைப். இப்போ மாடல் அதாவது அது எக்ஸிஸ்டிங்கே கிடையாது. அது வந்து ஒரு நிஜமாலுமே அப்படி ஒரு இடியோடைப்னா வந்து ஒரு பிளான்ட் இருக்கான்னு கிட்ட கிடையாது, நம்ம கற்பனை.
சரிங்களா? இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா ஒரு கேரக்டர்ஸ் இந்த மாதிரி இது வந்து இருக்கும் அப்படின்னு நம்ம கற்பனை பண்ணி ஒரு டெவலப் பண்ணி வச்சிருக்கோம். அது எல்லாத்துக்கும் ரெஃபரன்ஸ்க்கு ஒருத்தர் சொல்லணும்ல. அந்த மாதிரி இடியோ டைப்னு இமேஜினியா ஒருத்தர் நம்ம சொல்றோம், ஏங்குற ஒரு பிளான்ட் இப்படிலாம் இருந்துச்சுன்னா இப்படிலாம் நடக்கும் அப்படின்னு சொல்ற அந்த ஏங்குற பிளான்ட்டை, அந்த ஏங்குற பிளான்ட் தான் இடியோ டைப். அது இடியோ டைப் தான் பார்த்தீங்கன்னா மாடல் பிளான்ட். அந்த மாடலை பேஸ் பண்ணி தான் சயின்டிஸ்ட் டெவலப் பண்ணுவாங்க. மாடல் மாதிரியே வரணும், மாடல் மாதிரியே ஈல்டு அதிகமா இருக்கணும், மாடல் மாதிரியே இன்செக்ட் ரெசிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கணும், அந்த மாதிரி டெவலப் பண்ணுவாங்க. புரிஞ்சுங்களா இடியோ டைப்புங்கிறது? ஓகே, அடுத்து இந்த இடியோ டைப்புங்கிற கான்செப்ட் வந்து டொனால்டுன்னு ஒருத்தர், சரிங்களா? டொனால்டுன்னு ஒருத்தர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இங்கே இருக்கா? சாரி டொனால்டு பார்த்தீங்கன்னா கான்செப்ட் இடியோ டைப்பாக கொடுத்துரும் நமக்கு. ஓகேங்களா? அடுத்து டெர்ரா ஃபார்மிங் அவுட் ஆஃப் பாக்ஸ் தான். டெர்ரானா வந்து பார்த்தீங்கன்னா மார்ஸ்ல போய் நம்ம வந்து எர்த் மாதிரி டெவலப் பண்றது, அவுட் ஆஃப் பாக்ஸ். ஸ்பேஸ்ல போய் அக்ரிகல்ச்சர் பண்ணுங்களா, அதான் டெர்ரா ஃபார்மிங். சரிங்களா? டெர்ரா ஃபார்மிங் என்னது? ஸ்பேஸ்ல அக்ரிகல்ச்சர் பண்றது. டு டெவலப் த மார்ஸ் அக்கார்டிங் டு த எர்த்ஸ் என்விரான்மெண்ட் இஸ் கால்ட் டெர்ரா ஃபார்மிங். மார்ஸுக்கு போயிட்டு எர்த்த மாதிரி மாத்திரமாமா. எத்து மாதிரி எப்படி மாத்தோம்? எத்து மாதிரி அங்கே போயிட்டு நம்ம பிளான்ஸ்லாம் வளர்த்து இது பண்றது இந்த டெர்ரா ஃபார்மிங். அவுட் ஆஃப் பாக்ஸ். இங்கெல்லாம் அக்ரிகல்ச்சர் பண்ணியாச்சு, வெளியே போங்க, ஸ்பேஸுக்கு போங்க அப்படின்றது. ஓகே, ஸோ அட் பிரசன்ட் பாக்டீரியா அண்ட் பிளான்ஸ் ஆர் பீங் டெவலப்ட் பை கிரியேட்டிங் தி என்விரான்மெண்ட் கண்டிஷன்ஸ் ஆஃப் மார்ஸ் அண்ட் எர்த். சரிங்களா? ஸோ இப்போ வந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க மார்ஸ் வந்து எர்த்தை மாத்துறதுக்கு. சரிங்களா? அதுக்கெல்லாம் ரிசர்ச் போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட். ஸோ நம்மளோட மென்டார் செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டில் வந்து போயிட்டு இருக்கு. ஒரு மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னா 2 பேட்சஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா, நீங்கள் வந்து இப்போ ஆஸ்பிரண்டாக இருந்தால் கூட ஒரு செக் பாயிண்ட்ஸ் இருக்கிறது எப்பவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ மென்டார் செக்ஷன் பற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கிறதுக்கு நம்ம டிஸ்கிரிப்ஷனில் டீடைல்ஸ் கொடுக்குறோம். ஸோ ஒன்ஸ் செக் பண்ணி பாருங்க. ஓகே, அடுத்து ஹைட்ரோபோனிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்டே சொன்னோம். ஹைட்ரோனா என்னது? தண்ணி, சாயில். சரிங்களா? சாரி ஹைட்ரோனா தண்ணி, வாட்டர். ஓகே, சாயிலஸ் கல்ச்சர். சாயிலே இல்லாம, மண்ணே இல்லாம கல்டிவேட் பண்றதா அதான் ஹைட்ரோபோனிக்ஸ். வெறுமனே தண்ணியில. அதை எப்படி சார் வெறுமனே தண்ணி இல்லைன்னா, ஒரு சின்ன ஒரு பைப் வச்சுக்கோங்க. பைப்ல தண்ணி நேரம் ஓடிட்டே இருக்குங்க. அந்த தண்ணிலே வந்து பாத்தீங்கன்னா நியூட்ரியன்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா அனுப்பிச்சிருவாங்க. தண்ணி ஃபார்ம்ல மிக்ஸ் பண்ணி நியூட்ரியன் அனுப்பிச்சிருவாங்க. இந்த பிளான்ட் இதுல இருக்கும், ரூட் மட்டும் கரெக்டா அந்த தண்ணியில பட்டுட்டு இருக்கும். அப்ப என்ன ஆகும்? ரூட் வழியா அது தேவையான நியூட்ரியன்ஸ் இருக்கும், வாட்டர் எடுத்துக்கும். வேற என்ன வேணும் பிளான்ட்டுக்கு? அவ்வளவுதானே. நம்ம கரெக்டாக நியூட்ரியன் அந்த பிளான்ட் பிடிக்கிறதுக்கு கரெக்டாக அந்த ஸ்பேஸ்ல வந்து ஃபிட் பண்ணிடுவோம். ஸோ சப்போர்ட்டாகவும் இருக்கும். அவ்வளோதான். சாயில் வந்து நமக்கு எதுக்கு வேணும்? வந்து நியூட்ரியன்ஸுக்கு வேணும், ஒரு சப்போர்ட் ஃபார் நிற்கிறதுக்கு வேணும், தண்ணி எடுக்கிறதுக்கு வேணும். இல்லைன்னா நம்ம கொடுப்போம், சாயில் இல்லாமல் கொடுப்போம். அதான் ஹைட்ரோபோனிக்ஸ். சிம்பிளா இருக்கா? ஹைட்ரோபோனிக்ஸ் மூலமா என்ன பண்ணலாம்? நம்ம ஒரு குறிப்பிட்ட ஏரியாக்குள்ளே வெர்டிகல் ஃபார்மிங்கா பார்த்தீங்கன்னா ஹைட்ரோபோனிக்ஸ் அதிகமாக பண்ணுவாங்க. வெர்டிகல் ஃபார்மிங் ஞாபகம் இருக்கா? நம்ம ஒரு லாஸ்ட் கிளாஸ்ல பேசியிருப்போம். வெர்டிகல் ஃபார்மிங் ஒன்றுக்கு மேலே ஒன்று பண்றப்ப என்ன பண்ணுவோம்னா, சாயில பண்ண முடியாது. நம்ம சாயிலையும் பண்ணலாம், ஆனால் சாயில் கல்ச்சர்ல கொஞ்சம் ஈஸி. ஒரு சின்ன பைப்பு, அந்த பைப்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃப்ளாரு, வெஜிடபிள்ஸ், ஷார்ட் டியூரேஷன் கிராப்ஸ் நம்ம வளர்த்தலாம். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் கூட வளர்த்த முடியும். ஈஸி தான், பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்க. யாராவது ட்ரை பண்ணி சொல்லுங்க. சொல்யூஷன் கல்ச்சர் பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணுங்க. சொல்யூஷன் கல்ச்சர் ஒன்றும் இல்லைங்க. அந்த கல்ச்சர் நியூட்ரியன்ஸும் தண்ணியும் மிக்ஸ் பண்ணி ஒரு கல்ச்சர், அதை மிக்ஸ் பண்ணி ரைசிங் ஃப்ளார்ஸ் வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அவ்வளோதான் சாயிலஸ் கல்ச்சர், ஹைட்ரோபோனிக்ஸ். அடுத்து ரெஸ்பான்ஸ் கர்வ் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ரெண்டு ரெஸ்பான்ஸ் கர்வ்னால என்னது உங்களுக்கு? கிராஃப்னு அர்த்தம். கிராஃப் ஒன்று இருக்கு. அப்போ கண்டிப்பாக ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கும், ஒரு ஒய் ஆக்சிஸ் இருக்கும். எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாப்புலேஷன் வச்சுக்கோங்க. பாப்புலேஷன் இங்கே ஈல்டு வச்சுக்கலாம் ஒய் ஆக்சிஸ்ல. சரிங்களா? பாப்புலேஷன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக ஆக நமக்கு ஈல்டு அதிகமாகிட்டே இருக்கும். பாப்புலேஷன் அதிகமாக ஈல்டு அதிகமாகிட்டே இருக்கும். அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஏசிம்ப்டாட்டிக் ரெஸ்பான்ஸ். அதாவது ரெண்டு ரெஸ்பான்ஸ் இருக்கு. பாப்புலேஷன் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈல்டு அதிகமாச்சுன்னா அது ஏசிம்ப்டாட்டிக் ரெஸ்பான்ஸ். இந்த கிராஃப் தான் நம்ம ரெஸ்பான்ஸ் கவுண்ட் சொல்லுவோம். சிம்பிளா சொல்ல போனா அது இந்த பாப்புலேஷனுக்கும் ஈல்டுக்கு கூடிய ரிலேஷன்ஷிப்பை ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனை நம்ம காட்டுறதா ரெஸ்பான்ஸ் கர்வ். சரிங்களா? ரெஸ்பான்ஸ் கர்வை பொழுது போகாம உட்காந்து ஹாலிடே கண்டுபிடிச்சிருப்பாரு. சும்மா ஹிண்ட், ஹாலிடே கண்டுபிடிச்சிருப்பாரு. ஓகேங்களா? ரெஸ்பான்ஸ் கர்வை. ஓகேங்களா? பாப்புலேஷனுக்கு ஈல்டுக்கு கூடிய ரிலேஷன்ஷிப். அந்த ரிலேஷன்ஷிப் ரெண்டு வகையா சொல்லலாம். ஒன்னு பாப்புலேஷன் அதிகமாக ஈல்டு அதிகமாயிட்டே போகுது அப்படின்னா அது ஏசிம்ப்டாட்டிக் ரெஸ்பான்ஸ். இது வந்து எப்ப நடக்கும்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஃபாலோ கிராப் எடுத்துக்கோங்களேன். ஃபாலோ கிராப் பொறுத்த வரைக்கும் நம்ம என்டையர் பிளான்ட் நமக்கு யூஸ்ஃபுல் தான். என்டையர் பிளான்ட் யூஸ்ஃபுல். ஏன்னா நம்ம மொத்த பிளான்ட் வெட்டி நம்ம தீவனமா போட போறோம். அப்ப தீவனமா பயிர்கள் அதிகமாக மொத்தமாவே நமக்கு ஈல்டு அதிகம் தான். ரைட்டா? அதுவே இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா கிரெயின் வச்சுக்கோங்களேன், ரைஸ் வச்சுக்கலாம். ரைஸ்ல அப்படியா? ரைஸ்ல மொத்த பிளான்ட் நமக்கு யூஸ் ஆக போதா? பாப்புலேஷன் அதிகமாக நமக்கு கீழே அதிகமாக போதா? ஏன்னா மொத்த பிளான்ட் நமக்கு இப்போ பாப்புலேஷன் என்னது? பிளான்ட் நம்பர், பிளான்ட் எண்ணிக்கை அதிகமாக நமக்கு கீழே அதிகமாகாது. அந்த கிரெயின்ஸ் வந்து அதிகமாக நமக்கு கீழே அதிகமாகும். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா பாரபோலிக்னு சொல்றோம். சரிங்களா? இப்போ நம்ம பாப்புலேஷன் ஈல்டு ஒரு குறிப்பிட்ட டியூரேஷன் வரைக்கும் பாப்புலேஷன் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு ஏரியா வச்சுக்கலாம். இந்த ஏரியா வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பிளான்ட் வைக்க முடியும்னு பாத்தீங்கன்னா, நல்லா பேடி பிளான்டே வச்சுக்கலாம். ஒரு 100 பிளான்ட் இருக்க முடியும் அந்த இடத்துல. சரிங்களா? 100 பிளான்ட் இருக்க முடியும். நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்கோம்னா ஒரு 50 பிளான்ட் வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் இனிஷியலா
அதோட கெப்பாசிட்டி 100 தான். கேரிங் கெப்பாசிட்டினா அந்த இடத்துக்குள்ள எவ்வளவு வைக்க முடியுங்கிறத கேரிங் கெப்பாசிட்டி. அப்ப 100 பிளான்ட் அந்த இடத்துல நம்ம வைக்க முடியும். ஆனா நம்ம என்ன பண்றோம், 50 பிளான்ட் ஃபர்ஸ்ட் வச்சிருக்கோம். 50 பிளான்ட் ஃபர்ஸ்ட் வச்சிருக்கோம். அப்ப நாங்க ஈல்டு ஒரு இடத்துக்கு கொடுக்கும். சரிங்களா? அடுத்து நம்ம 60 பிளான்ட் இருக்கிறோம், பாப்புலேஷன் அதிகமாகுது. அப்ப ஈல்டு என்ன ஆகுது, அதிகமாகும். அடுத்து நம்ம ஒரு 70 பிளான்ட் இருக்கிறோம், பாப்புலேஷன் அதிகமாகுது, ஈல்டும் அதிகமாகும். ஓகேங்களா? ஏன்னா அதிகமாயிட்டே போகும் ஈல்டும். அடுத்து நம்ம ஒரு 100 பிளான்ட் இருக்கிறோம், அப்ப என்ன ஆகும், பாப்புலேஷன் அதிகமாகுது, ஈல்டும் மேக்ஸிமம் அட்டன் ஆயிடுச்சு. ஏன்னா 100 பிளான்ட் அங்க வைக்க முடியும். 50 60 போனோம், 60 70 போனோம், 70 80 போனோம், 100 போயிட்டோம். சரிங்களா? இப்போ 50 60 70 100 வச்சுக்கோங்க. 100 போனோம்னா இல்ல, அதெல்லாம் மேக்ஸிமம் அட்டன் ஆயிருச்சு. இதுக்கு மேல நீங்க பாப்புலேஷன் அதிகப்படுத்தினா அங்க 100 பிளான்ட் வைக்க முடியும். இதுக்கு மேல நீங்க பாப்புலேஷன் அதிகப்படுத்த என்ன ஆகும், நெருக்கம் உண்டாகும். ரொம்ப, அதாவது ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ள, அதாவது ஒரு ரூமுக்குள்ள 10 பேர் இருக்க முடியும். 10 பேருக்கு போதா 30 பேர்த்த போட என்ன ஆகும், மூச்சு அடைக்கும். அங்க வந்து நம்ம இருக்கவே முடியாது. அதே மாதிரி 100 பிளான்ட் இடத்துல இருக்க முடியும். அப்ப நம்ம 120 பிளான்ட் இப்ப போட்டா என்ன ஆகும், ஈல்டு அதிகமாகுமா, கம்மியாகும். சரிங்களா? அப்போ என்ன ஆகும், சஃபகேட் ஆகி கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாக ஆரம்பிச்சிடும், பாப்புலேஷன் அதிகம். இப்போ என்ன சொல்றாங்க, பாரபோலிக் கர்வ்னு சொல்றாங்க, இன்வெர்டட் யூ. சரிங்களா? ஒரு குறிப்பிட்ட இப்போ 120 150 200 போக போக என்ன ஆகும், அதனால ரொம்ப நெருக்கமாகி ஈல்டு கொடுக்காது. நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்றோம் அந்த லேண்டுக்குள்ள, அது ஒவ்வொன்றுக்குள்ள சண்டை போட்டுக்கும், காம்படிஷன் அதிகமா இருக்கும், கடைசியில் எதுக்குமே ஒண்ணும் இல்லாமல் போயிடும். ஸோ 100 தான் அதோட கெப்பாசிட்டியே. நம்ம அதை தாண்டி போக போக என்ன ஆகுது, நமக்கு ஈல்டு கம்மியாகும். அப்ப இந்த ரிலேஷன்ஷிப் என்ன சொல்றாங்கன்னா, பாரபோலிக் ரிலேஷன்ஷிப்னு சொல்றாங்க. ஸோ எல்லாருக்குமே ஏசிம்டாடிக் ரெஸ்பான்ஸா இருக்காது. ஏன்னா ஏசிம்டாடிக் என்னது, என்னதான் உங்களுக்கு பாப்புலேஷன் அதிகமானாலும், ஏன்னா மொத்த இப்போ இந்த இடத்துல நமக்கு பாப்புலேஷன் அதிகமான நமக்கு டேரக்டா ஈல்டு கிடையாது. இங்க வந்து இப்போ இந்த ஏசிம்டாடிக் ரெஸ்பான்ஸ்ல ஏன் வந்து பாப்புலேஷன் அதிகமானா ஈல்டு அதிகமாகுதுன்னா, பாப்புலேஷன் வந்து பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பிளான்ஸ் அதிகமாச்சுன்னா நம்ம மொத்த பிளான்ஸையும் கன்சியூம் பண்றோம். மொத்த பிளான்ஸையும் கன்சியூம் பண்றா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா டேரக்ட்லி லிங்க்ட் டு ஈல்டு. ஆனா இதுவே இங்க ஒரு சீரியல்ஸ் எடுத்தோம்னா இல்ல பல்ஸ் எடுத்தோம்னா, பிளான்ட் நம்பர் ஆஃப் பிளான்ஸ் அதிகமாச்சுன்னா ஈல்டு அதிகம் கிடையாது. நம்பர் ஆஃப் பிளான்ஸ்க்குள்ள இருக்க நமக்கு எக்கனாமிக் ப்ராடக்ட், அதாவது கிரெயின், அந்த கிரெயின் அதிகமானா நமக்கு ஈல்டு அதிகமாகும். நம்பர் ஆஃப் பிளான்ஸ் அதிகமானா நமக்கு ஈல்டு அதிகமாகாது. ஸோ இங்க நம்பர் ஆஃப் பிளான்ஸ் அதிகமாக கிரெயினுடைய குவான்டிட்டி கம்மியாகுது. அப்ப நமக்கு என்ன ஆகுது, அதாவது ஈல்டு கம்மியாகுது. ஸோ நம்மளுடைய கர்வ் இன்வெர்டட் யூ, அதாவது இன்வெர்டட் யூன்றப்ப யூ இது அதை கவுத்தி போட்டா இப்படி இன்வெர்டட் யூ ஷேப்ல வருது. இது பாரபோலிக்கா இருக்கு நமக்கு ஈல்டு. சரிங்களா? இது பாரபோலிக் ரெஸ்பான்ஸ். ஸோ 2 ரெஸ்பான்ஸ் தான். பாப்புலேஷன் வந்து அதிகம் பண்ண ஏறிட்டே போகும் ஈல்டு, அது ஒரு டைப், அது ஏசிம்டாடிக் ரெஸ்பான்ஸ். சரிங்களா? அது எப்போ ஆகும், என்டையர் ட்ரை மேட்டருமே வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் ப்ராடக்டா இருந்தா, மொத்த ப்ராடக்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாடர் பார்த்தீங்கன்னா மொத்த ட்ரை மேட்டரும் நமக்கு என்னது, எக்கனாமிக் ப்ராடக்ட் தான். மொத்த ட்ரை மேட்டர் என்ன பண்றோம், யூஸ் பண்றோம். அப்போ இது பாப்புலேஷன் அதிகமான ஈல்டு அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபாடர் கிராப்ஸ், டொபாக்கோ, இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆகும் இந்த மாதிரி ரெஸ்பான்ஸ். ஓகேங்களா? அது ஏசிம்டாடிக் ரெஸ்பான்ஸ். புரிஞ்சுங்களா? ஏசிம்டாடிக் ரெஸ்பான்ஸ் சொல்றோம் நம்ம, அதாவது பாப்புலேஷன் அதிகமாக ஈல்டு அதிகமாயிட்டே இருந்தா அது ஏசிம்டாடிக் ரெஸ்பான்ஸ். அதுவே பாப்புலேஷன் அதிகமாகும் போது நமக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஈல்டு அதிகமாகும். அதுக்கப்புறம் என்ன ஆகுது, ஈல்டு டிக்ளைன் ஆக ஆரம்பிச்சிடும். சரிங்களா? இது என்ன சொல்றாங்கன்னா பாரபோலிக் ரெஸ்பான்ஸ் சொல்றாங்க. இது சீரியஸ் பல்சஸ்லாம் இப்படி இருக்கும். ஓகேங்களா? அடுத்து இது வந்து பாத்தீங்கன்னா இது இன்புட் அவுட்புட் வச்சு உங்களுக்கு ஈக்குவேஷன்ஸ் நிறைய ஃபார்ம் பண்ணிருக்காங்க. குவாட்ரடிக் ரெஸ்பான்ஸ், லினியர் ரெஸ்பான்ஸ், மிஸ்டலிஸ் ஈக்குவேஷன் சொல்லிட்டு. இந்த குவாட்ரடிக் ரெஸ்பான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு இதான் ஃபார்முலா. ஜஸ்ட் என்னன்னா பாத்துக்கோங்க, இட்ஸ் நாட் சோ இம்பார்ட்டன்ட், ஜஸ்ட் ஒன்ஸ் பாத்துக்கோங்க, ரொம்ப டீப்பா டிகின் பண்ணாதீங்க. ஓகேவா? லீனியர் ரெஸ்பான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதான் லீனியர் ரெஸ்பான்ஸ். குவாட்ரடிக் ரெஸ்பான்ஸ்னா y = a + bx + c² குவாட்ரடிக் ரெஸ்பான்ஸ். மிஸ்டலிஸ் ஈக்குவேஷன் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் சூட்டபிளான மாதிரி ஈக்குவேஷன். ஓகேங்களா? ஓகே, சும்மா ஒன்ஸ் பாத்துக்கோங்க போதும். அடுத்து ஜீரோ டில்லேஜ்னா ஒன்றும் இல்லைங்க. டில்லேஜ்னா என்னது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டில்லேஜ் என்னது, நம்ம ஒரு லேண்டை ப்ளவ் பண்றோமா, அதை டிஸ்டர்ப் பண்றோமா, சிம்பிளா சொல்ல டிஸ்டர்ப் பண்றோமா, அதான் டில்லேஜ். டிஸ்டர்பிங் லேண்ட் தான் டில்லேஜ், சிம்பிளா சொல்ல போனா. ஜீரோ டில்லேஜ் என்ன அர்த்தம், நோ டிஸ்டர்பன்ஸ், லேண்டை டிஸ்டர்பே பண்ணல அப்படின்னா அது ஜீரோ டில்லேஜ். ஜீரோ டிஸ்டர்பன்ஸ் இது சொன்னது யாருன்னா ட்ரிப்ளெட்ஸ் தான் அந்த ஜீரோ டில்லேஜ் சொல்லியிருப்பாரு. சரிங்களா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பிரைமரி டில்லேஜ் வந்து கம்ப்ளீட்லி அவாய்ட் பண்ணியிருப்பாங்க. பிரைமரி டில்லேஜ்னா என்னது, இந்த பிளான் உழுகுறோம்ல நம்ம, அது கம்ப்ளீட்லி அவாய்ட் பண்ணியிருப்பாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செகண்டரி டில்லேஜ் மட்டும்தான் பண்ணியிருப்பாங்க, சீட்பெட் ப்ரிப்பரேஷனுக்கு மட்டும். அதாவது எப்படின்னா, இப்போ ஒரு கிராப், ஒரு மொத்த லேண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இதில் வந்து ரோவா இருக்கு. இது வந்து பிளான்ட் இருக்கக்கூடிய ஒரு ரோ, சரிங்களா? இந்த இது வந்து பிளான்ட் இருக்கக்கூடிய ஒரு ரோ. ஓகேவா? இப்போ நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், மொத்த லேண்டி உழுவோம். சரிங்களா? அப்படி பண்ணாம இந்த ரோ இருக்கு பாத்தீங்களா, இந்த ரோ மட்டும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சீட் ப்ரிப்பரேஷன் மட்டும் பண்ணுவீங்க, அதான் ஜீரோ டில்லேஜ். மொத்தமாலாம் எதுவும் பண்ண மாட்டீங்க. அது 50% 100% ஆஃப் ரெசிடியூ வந்து பாத்தீங்கன்னா அப்படியே இருக்கும் சாயில்ல. 50% 100% ஆஃப் ரெசிடியூ, 50 to 100% ஆஃப் ரெசிடியூ என்ன சார்னா ப்ரீவியஸ் கிராப் உடைய மிச்சம்,
அப்படியே இருக்கும். ப்ரீவியஸ் கிராப்பை டிஸ்டர்பே பண்ணாமல், ஐ மீன் ப்ரீவியஸ் கிராப்பை ஹார்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த மொத்தமாக உழுது அதை க்ளீன் பண்ணாமல் அப்படியே அந்த ரெசிடியூ 50-100% அப்படியே இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா இந்த பெர்சன்டேஜ் தான் எங்கள் மேட்ரு. 50-100% அப்படியே இருந்துச்சுன்னா அதை நம்ம ஜீரோ டிலேஜ்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஜீரோ டிலேஜ்னா அது நம்ம பெருசாக டிஸ்டர்பன்ஸ் ஜீரோ. சரிங்களா? டிஸ்டர்பன்ஸ் ஜீரோவா கம்ப்ளீட்லி ஜீரோவான்னு கேட்டால் கிடையாது. கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவோம். அதை கரெக்டாக நம்ம ஷோ பண்ணுற இடத்துல மட்டும் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவோம். சரிங்களா? ஓகே, பிஃபோர் ஷோயிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஹெர்பிசைட் ட்ரை பண்ணுவோம், பாராக்வாட் கிளைஃபாசேட். ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம ஷோ பண்ணுறதுக்கு முன்னாடி வீட்ஸ்லாம் இருக்குமா, அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம தான் பிளான் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க சார் சாயில, அப்போ வீடெல்லாம் எப்படி செத்து போகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஹெர்பிசைட் ஸ்ப்ரே பண்ணுவோம் நம்ம. சரிங்களா? அது நான் செலக்டிவ் ஹெர்பிசைட்ஸ். சரிங்களா? எல்லாத்தையும் கொண்டுறோம். நான் செலக்டிவ்ன்ற பாராக்வாட் கிளைஃபாசேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வீக் கண்ட்ரோல் நம்ம ஸ்ப்ரே பண்ணுறோம். ஸ்ப்ரே பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம பிளான் பண்ணுவோம். சரிங்களா? டில் பிளான்டிங் இதுக்கு யூஸ் பண்ணுவோம். டில் பிளான்டிங் ஜீரோ டிலேஜுக்காகவே கண்டுபிடிச்சு ஒன்று வச்சுக்கோங்க. டில் பிளான்டிங் என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நான் சொன்னேன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த ரோல தான் வந்து பிளான்ஸ் வச்சிருக்கோம். சரிங்களா? இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ரோஸ்ல மட்டும் இந்த மற்ற இடம்லாம் விட்டுருவாங்க, இந்த இடம்லாம் விட்டுருவாங்க, அப்படியே விட்டுருவாங்க, ஒண்ணுமே நோண்டவே மாட்டாங்க, அப்படியே இருக்கும். சரிங்களா? இந்த ரோ மட்டும், சரிங்களா, ரோல மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிராப்பை க்ளீன் பண்ணி, அதாவது இந்த கிராப் ரோ க்ளீன் பண்ணி கிட்டத்தட்ட டில் பிளான்டிங் பார்த்தீங்கன்னா 4 ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அந்த சாயில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளான்ட் இருக்குங்களா, கொஞ்சம் ரோல் ஆயிடுச்சு, சாரி, அந்த ரோ இருக்கு இல்லைங்க, அந்த ரோவை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இருக்க பிளான்ட் க்ளீன் பண்ணி விட்டு அந்த இடத்துல இருக்கக்கூடிய மண் இருக்குல்ல, அதில் ஒரு ஓட்டை போடுவாங்க, ஓட்டை போட்டு இன்னொரு சீடை போடுவாங்க, சீடை போட்டு அதை மூடுவாங்க. அவ்வளோதான். இதை டில் பிளான்டிங் 4 ஆப்ரேஷன். என்ன ஃபர்ஸ்ட் பண்ணுறாங்க, அதாவது க்ளீன் பண்ணுறாங்க அந்த கிராப் ரோவை, அதுக்கப்புறம் சாயில் ஓப்பன் பண்ணுறாங்க, சாயில் ஓப்பன் பண்ணி சீடு உள்ளே வைக்கிறாங்க, சீடு உள்ளே வச்சுட்டு கவர் பண்ணிடுறாங்க. இந்த 4 ஆப்ரேஷனும் சேர்த்து பண்ணுறதா டில் பிளான்டிங். ஓகேங்களா? டில் பிளான்டிங் என்னது, மொத்த ஃபீல்டில் மற்ற இடத்துல எல்லாத்தையுமே விட்டுருவோம். இந்த ரோ இருக்குல்ல, இந்த ரோவில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம்னா கிராப்ஸில் அந்த பிளான்ட் இருக்கா அதை க்ளீன் பண்ணிட்டு அந்த சாயில வந்து ஓட்ட போட்டு உள்ள சீடு வச்சு திரும்பி அந்த சாயில மூடுறோம். சரிங்களா? அந்த மாதிரி 4 ஆப்ரேஷன் பண்ணுறது டில் பிளான்டிங். ஓகே, ஸோ திஸ் ஃபங்க்ஷன் அகாமடேஷன் 1 டிலேஜ் ஆப்ரேஷன். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 1 கோல போகும். 4 ஆப்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக பண்ண மாட்டோம், ஒரே கோ. ஒரு டைம் இப்படி வந்து அந்த இடத்துல போச்சுன்னா, அந்த மிஷின் போச்சுன்னா அந்த இடத்துல கிராப்பை க்ளீன் பண்ணுது, சீடு வந்து அந்த இது ஓப்பன் பண்ணுது, சாயில உள்ள சீடு வைக்கிறது, சாயில மூடுது, எல்லாம் ஒரே கோல. சரிங்களா? இதை பார்த்தீங்கன்னா டில் பிளான்டிங் சொல்றோம். ஓகேங்களா? இப்போ ஜீரோ டிலேஜுக்கு நம்ம யூஸ் பண்ற மெத்தட் தான் டில் பிளான்டிங். ஓகேங்களா? ஜீரோ டிலேஜ் என்னன்னு புரிஞ்சதுல? அது ஜீரோ டிலேஜ்னா ஒன்றும் இல்லை, ஜீரோ டிஸ்டர்பன்ஸ். 50-100% ரெசிடியூ இருந்துச்சுன்னா அது ஜீரோ டிலேஜ். ஓகே ஓகே சார். இப்போ அதுவே 30-50% வரைக்கும் ரெசிடியூ வச்சுக்கோங்க. அது என்ன சொல்லலாம், 50% விட கம்மியா ரெசிடியூ இருக்கு சார். சரிங்களா? 30-50% வரைக்கும் ரெசிடியூ இருக்கு. மிச்சம் ஒரு 30-50% ரெசிடியூ இருக்கு அப்படின்னா அதை நம்ம மினிமம் டிலேஜ்னு சொல்றோம். மினிமம் டிலேஜ் என்ன சொல்றோம், கொஞ்சம் மினிமமா டிலேஜ் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? அதாவது மெத்தட் aimed at reducing tillage to the minimum necessary for ensuring good seed bud, rapid germination, satisfactory crop and favorable growing conditions. என்ன பண்றோம்னா நம்ம கொஞ்சமா டிலேஜ் ஆப்ரேஷன்ஸ் இங்க பண்றோம். சரிங்களா? இந்த கீ பாயிண்டிங் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பெர்சன்டேஜ் தான். சரிங்களா? 50-100% ரெசிடியூ இருந்துச்சுன்னா அது ஜீரோ டிலேஜ், 30-50% ரெசிடியூ இருந்துச்சுன்னா அது மினிமம் டிலேஜ். சரிங்களா? மினிமம் டிலேஜ்ங்கிறது ஜீரோ டிலேஜ் விட அதிகம். அதை கிட்டத்தட்ட எப்படின்னா ஃப்ரெண்டுக்கு மேல லவருக்கு கீழே, இதுதான் மினிமம் டிலேஜ். சரிங்களா? ஜீரோ டிலேஜுக்கு மேல, சரிங்களா, இதுக்கு டில்லேஜுக்கு கீழே, அதாவது மினிமம் டில்லேஜ், மினிமமா பண்றது. ஓகேங்களா? இது வந்து யூஎஸ்ல ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. எதுக்கு முதல்ல அலாட் பண்ணாங்கன்னா ஃபுல்லா டில்லேஜ் பண்றதுல காசு இல்லைங்க, கொஞ்சமா டில்லேஜ் பண்றாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அதுவே மாடர்ன் ஆகி போச்சு, நல்ல டெக்னிக்கா இருக்கே அப்படின்னு சொல்லி அதை மாடர்னைஸ் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சப்ப காசு கம்மியா இருக்கு, இதெல்லாம் டில்லேஜ் பண்றதுல முழுசா டில்லேஜ் பண்றதுல காசு இல்ல, சும்மா பேரு கொஞ்சம் பண்ணி விடு அப்படின்னு சொல்றதா மினிமம் டில்லேஜ். சரிங்களா? மொத்தமா விழுகாதப்பா, சும்மா பேருக்கு அங்கங்க இதை பண்ணி விடு அப்படிதான் மினிமம் டில்லேஜ். அது காஸ்ட் வந்து எஃபெக்டிவா யூஸ் பண்றதுக்காக ஃபர்ஸ்ட் பண்ணாங்க. இன்னைக்கு வந்து அதுவே ஒரு நல்ல ஒரு மெத்தடா இருக்கு. சரிங்களா? டிலேஜ் ஆப்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரன் பை ஃபார் சீட் பெட் ப்ரிப்பரேஷன். அது சீட் பெட் ப்ரிப்பரேஷனுக்காக மட்டும்தான் வந்து பண்ணுவாங்க. இங்கே ரெசிடியூ தான் முக்கியமான பாயிண்ட், கிராப் ரெசிடியூ. 30-50% ஆஃப் கிராப் ரெசிடியூ இங்கே இருக்கும். சரிங்களா? இங்கே மினிமம் டிலேஜ்ல இது சாயில் கண்டிஷன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணும், இன்சைட் டிகம்போஷன் ஆஃப் பிளான்ட் ரெசிடியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணும். ஓகேவா? வீட் கண்ட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே மாதிரி தான் இங்கேயும், அதாவது ஜீரோ டிலேஜ் மாதிரி தான். பாராக்வாட் கிளைஃபாசேட்லாம் இங்கே அடிச்சிருவாங்க. இங்கேயும் முழுசா டிலேஜ் பண்ணல, அப்போ கண்டிப்பாக வீட்ஸ் முழுசா செத்துறாது. அப்போ வீட்ஸ் சாகடிக்கிறதுக்கு கண்டிப்பாக ஹெர்பிசைட் ஸ்ப்ரே பண்ணணும். ஹெர்பிசைட் ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு பாராக்வாட் கிளைஃபாசேட் வந்து ஸ்ப்ரே பண்ணுவாங்க. இட்ஸ் நான் செலக்டிவ் ஹெர்பிசைட். சரிங்களா? நான் செலக்டிவ் என்னது, எல்லாத்தையும் போட்டு தள்ளிடும், செலக்டிவாக போட்டு தள்ளாது, எல்லாத்தையும் போட்டு தள்ளிடும். அடுத்து குளோபல் வார்மிங். ஓகே, இப்போ டிலேஜ் உங்களுக்கு புரிஞ்சதில்ல. ஸோ 50-100% ரெசிடியூ இருந்துச்சுன்னா அது ஜீரோ டிலேஜ். அதுவே 30-50% ரெசிடியூ இருந்துச்சுன்னா அது மினிமம் டிலேஜ். ஓகேங்களா? குளோபல் வார்மிங் என்னங்க, குளோப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உருண்டையா இருக்கு, அது வந்து பார்த்தீங்கன்னா வார்மிங் என்னது, சூடாகிறது, ஹாட் ஆகிட்டே இருக்கு, அதுதான் குளோபல் வார்மிங். குளோபு ஹாட் ஆகுறது, யாரால ஹாட் ஆகுதுன்னு பார்த்து நம்மளால தான். இப்போ வந்து யூஸ்வலாக என்ன நடக்கும்னா, சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இருங்க, இந்த ஸ்லைடை கொஞ்சம் க்ளீன் பண்ணி விடலாம்.
சூரியன் இங்கே இருக்குன்னா இங்கன்னா இங்கே இல்லை, சுற்றி இதான் சூரியன் நம்புங்க சரிங்களா. இங்கே இருக்குன்னா என்ன ஒரே ஒரு சைஸில் இருக்குன்னா சும்மா பேருக்கு வரைஞ்சிருக்கேன். அங்கேருந்து ரேடியேஷன் வரும்போது நம்ம ரேடியேஷன் உள்ளே வரும். உள்ளே வந்து நம்ம திருப்பி நமக்கு நம்ம எர்த்ததை அப்சர்வ் பண்ணிட்டு தேவையான அளவு ஹீட் அப்சர்வ் பண்ணிட்டு திரும்பி ரெஃப்ளெக்ட் பேக் பண்ணிடும் சரிங்களா. ரெஃப்ளெக்ட் பேக் பண்ணிடும். ஐஆரை ரெஃப்ளெக்ட் பண்ணணும். நம்மளுடைய எர்த்து ஐஆர் ரெஃப்ளெக்ட் பண்ணும் சரிங்களா. அப்சர்வ் பண்ணிட்டு ஐஆர் ரெஃப்ளெக்ட் பண்ணும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதான் கான்செப்ட் நடந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணி வச்சிருக்கோம்னா, நம்ம வந்து அதிகமாக வந்து இந்த கார்பன் டை ஆக்சைடு, அதாவது சிஎம்சிஎன் ஷார்ட்டாக சொல்லணும்னா கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேனு, சிஎஃப்சி, NO2 சரிங்களா. இதில் 4 வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் கார்பன் நெட்வொர்க் பார்ப்பாரு அப்படின்னு வச்சுக்கோங்க. கீவேர்டு சும்மா ஹிண்ட்டு. சிஎம் கார்பன் நெட்வொர்க் பார்ப்பாரு. அதாவது கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேனு, இது வந்து பார்த்தீங்கன்னா சிஎஃப்சி, நைட்ரஜன் ஆக்சைடு. இது வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக நம்ம இது பண்ணி உள்ள போய் லேயர் ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த பூமியை சுற்றி ஐஆர் வெளியே போகணுமா, ஐஆர் வெளியே போகாமல் பிளாக் பண்ணுது. ஒரு பனிமூட்டத்தை மூடிட்டாங்கப்பா அப்படின்ற மாதிரி. என்ன சார் நீங்கள் வரைஞ்சதுக்குள்ளேயே வரைஞ்சி கிரிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, எனக்கு அப்படி தான் வரைய தெரியும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, கொஞ்சமாக டெவலப் ஆகிக்கிறேன். சூரியன் சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா எர்த்து. சன்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி அப்சர்வ் பண்ணிட்டு எர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஐஆரை வெளியே ஏற்றும். யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணிருச்சுன்னா, இப்போது நம்ம இந்த எல்லா கேஸும் ஒரு புகை மூட்டத்தை ஃபார்ம் பண்ணி விட்டு ஐஆர் வெளியே வந்து தள்ள விட மாட்டேங்குது. ஐஆர் வெளியே போக மாட்டேங்குது. இப்போ வெளியே போல என்ன ஆகும், உள்ளே ட்ராப் ஆயிருமா. உள்ளே ட்ராப் ஆகி நம்ம எர்த்துக்குள்ளேயே அந்த ரேடியேஷன் உள்ளே சிக்கிக்குச்சுன்னா நமக்கு என்ன ஆகுது, நமக்கு ஹாட்னஸ் அதிகமாகிட்டே இருக்கு சரிங்களா. அதாவது குளோபல் வார்ம் ஆகிட்டு இருக்கு. இதான் குளோபல் வார்மிங், புரியுதுங்களா. அது நேச்சுரலாக வந்து பார்த்தீங்கன்னா சன்லேருந்து பார்த்தீங்கன்னா கதிர்கள் வரும். அது நமக்கு தேவையான அளவுக்கு அப்சர்வ் ஆகிட்டு திரும்ப வந்து ரெஃப்ளெக்ட் பண்ணிடும். ஆனால் ரெஃப்ளெக்ட் பண்ணுறப்ப இப்போ நமக்கு அந்த கேஸ் போய் பிளாக் பண்ணி அந்த ரேடியேஷன் வெளியே அனுப்ப விட மாட்டேங்குது. உள்ள அலோவ் பண்ணுறது சார், உள்ள அலோவ் பண்ணிடுது. உள்ள அலோவ் பண்ணிட்டு வெளியே ஏற்றும் போது நமக்கு அது வெளியே ஏற்றுறப்ப நம்ம பிளாக் பண்ணிடுது. பிளாக் பண்ணி நமக்கு உள்ளுக்குள்ள ரொம்ப ஹாட் இருக்குது. குளோபல் வார்மிங் பிளாக் பண்றப்ப இப்போ குளோபல் வார்ம் ஆச்சு என்ன ஆகும், நமக்கு நம்ம இடத்துல ஆர்டிகலா வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ் கேப்ஸ் இருக்கா, அதெல்லாம் மெல்ட் ஆகும். மெல்ட் ஆச்சு என்ன ஆகும், ஓஷன் லெவல் அதிகமாகும். ஓஷன் லெவல் அதிகமாச்சுன்னா லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா முழுகி போயிடும். இதெல்லாம் நடக்க போகுது சரிங்களா. ஒரு கடத்துல மொத்த ஆர்டிக் உருகி போச்சுன்னா நம்ம மொத்த பூமி என்ன ஆகிரும், அவ்வளோதான், ஓஷன் தான். எல்லாம் வந்து தண்ணியில் மூழ்க வேண்டிதான் சரிங்களா. சர்ஃபேஸ் ஆஃப் எர்த் பார்த்தீங்கன்னா வார்மாக இருக்கிறது ஃப்ரம் சன் ஹீட்ஸ். எர்த் அப்சார்ப்ஸ் மோஸ்ட் ஆஃப் சன் எனர்ஜி பட் ரெஃப்ளெக்ட்ஸ் பேக் சம் எனர்ஜி இன் த ஃபார்ம் ஆஃப் இன்ஃப்ராரெட் ரேடியேஷன். ஐஆர் ஃபார்மில் கொஞ்சம் வந்து வெளியே வந்து நமக்கு சென்ட் பேக் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் இந்த மேஜர் கேஸஸ் இருக்கு பாருங்க, அதாவது சிஎம்சிஎன், அதாவது கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேனு, சிஎஃப்சி, நைட்ரஜன் ஆக்சைடு, இது 4 வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுதுன்னா நம்மளுடைய இதை வந்து பிளாக் பண்ணிடுது. தீஸ் கேஸ் ஆர் பிரசன்ட் அட்மாஸ்பியர் டிரான்ஸ்மிட் ஐஆர் ரேடியேஷன் ரெஃப்ளெக்ட் பேக் டு எர்த். என்ன பண்ணுதுன்னா ஐஆர் ரேடியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிட் ஆக விடாம, அதாவது ஐஆர் வெளியே போக விடாம உள்ளுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா ரெஃப்ளெக்ட் பேக் பண்ணிடுது. எர்த்துக்குள்ளேயே உள்ள போன்னு ரெஃப்ளெக்ட் பண்ணி விட்டுருது. இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 கேஸ் உடைய பிரச்சனை நமக்கு சரிங்களா. இதனால நம்மளோட பூமி என்ன ஆகுது, வார்மர் ஆகிட்டு இருக்கு. வார்மர் தான் நம்ம சொல்றோம் குளோபல் வார்மிங் சொல்றோம். இந்த இதை கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட்னு சொல்றோம். ஒரு கிரீன் ஹவுஸ்க்குள்ள உள்ளுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா இது பண்றதுனால, அதாவது எல்லா கேஸும் உள்ள அனுப்பிட்டுனால இந்த கேஸ் என்ன சொல்றோம், கிரீன் ஹவுஸ் கேஸஸ்ன்னு சொல்றோம் சரிங்களா. சோர்ஸ் ஆஃப் கிரீன் ஹவுஸ் கேஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தான். அது ஹியூமன் தான், வேற யார். எமிஷன் ஃப்ரம் ஆட்டோமொபைல்ஸ், நம்மளோட டூ வீலர்ஸ்லேருந்து வர எமிஷன்ஸ் கண்டென்ட் சிஎஃப்சி. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏசி வீட்டில் மாட்டிருக்கோமா, ஏர் கூலர் ஏசிலாம், அதில் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஃப்சி வெளியே வருது. ஃப்ரிட்ஜு இருந்தால் பார்த்தீங்கன்னா சிஎஃப்சி வெளியே வருது. இந்த சிஎஃப்சி ஒரு மாலிகுல் சிஎஃப்சி வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து பெரிய டேமேஜ் காஸ் பண்ணுது ஓசோனில் ஓட்டையாக்கி விட்டுருது நமக்கு சரிங்களா. அதாவது அந்த கான்செப்ட் சொல்லலை உங்களுக்கு. இப்போ என்ன ஆகுதுன்னா ஓசோன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு யூவி ரேடியேஷன்ஸ் கம்ப்ளீட்டாக நமக்கு உள்ள அலோவ் பண்ணுறது கிடையாது. சன்லேருந்து வந்து UVA, UVB இதெல்லாம் பிரியும் சரிங்களா, UVCலாம் பிரியும். எல்லா யூவி ரேடியேஷன்ஸில் நம்ம வந்து உள்ள அலோவ் பண்ணுறது கிடையாது. ஹார்ம்ஃபுல் யூவி ரேடியேஷன்ஸை இந்த எர்த்துக்கு வெளியே ஓசோன் இருக்கும் சரிங்களா, O3. ஓசோன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவர் மாதிரி இருக்குது, நம்மளை வந்து பாதுகாத்துட்டு இருக்கு. ஒரு மொபைலுக்கு ஒரு கேஸ் மாதிரி சரிங்களா, நம்ம பாதுகாத்துட்டு இருக்கு. இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம இந்த கேஸஸ்லாம் போய் ஓசோன்லேயே ஓட்ட போட்டு விடுது. ஓசோனில் ஓட்ட போகிறதுனால நமக்கு ஹார்ம்ஃபுல்லான ரேடியேஷன்ஸ் சன்லேருந்து நமக்கு டேரக்டாக உள்ள வருது. வெளியவும் போக மாட்டேங்குது. அதாவது உள்ள வரதையும் அதிகப்படுத்தி விடுது, வெளியவும் போக விட மாட்டேங்குது. புரியுதா உங்களுக்கு சிம்பிளா? அதான் கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட்னு சொல்கிறோம். கிரீன் ஹவுஸ் குளோபல் வார்மிங் எதனால் வருதுன்னா உள்ள இன்கமிங்கை அதிகம் பண்ணுது, அதே நேரத்தில் அவுட் கோயிங்கை கம்மி பண்ணி விடுது. உள்ள எல்லாமே ட்ராப் ஆகிக்குது. உள்ளுக்குள்ளே எல்லாத்தையும் எல்லா ரேடியேஷன்ஸ் உள்ளுக்குள்ளே ட்ராப் பண்ணுறப்ப நமக்கு என்ன ஆகுது, அப்படியே ஹீட் அதிகமாகுது. அதான் குளோபல் வார்மிங் சொல்கிறோம் ஓகேங்களா. டெவலப்பிங் கண்ட்ரீஸில் deforestation cases rise in causes
டீஃபாரஸ்டேஷன் என்ன பண்ணுதுன்னா காசஸ் கார்பன் டை ஆக்சைடு லெவல் அதிகப்படுத்துது டீஃபாரஸ்டேஷன் மரத்தை வெட்டுறப்ப. ஏன்னா மரத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன பண்ணுது, நமக்கு மரம் கார்பன் டை ஆக்சைடு லெவல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு குறைக்கிறதுக்கு இது கார்பன் சீக்வஸ்டர்னு சொல்லுவோம். நம்ம மரத்தை கார்பன் டை ஆக்சைடு அது உள்ள எடுத்துட்டு நமக்கு கார்பனை வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாத்துக்கிட்டு இருக்கு. நம்ம மரத்தை வெட்ட வெட்ட கார்பன் டை ஆக்சைடு லெவல் அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு, மீத்தேன் கேஸ் அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு பேடி ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா. அது மாதிரி லைஃப் ஸ்டாக்கு, நைட்ரஸ் ஆக்சைடு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது எல்லாமே நமக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த அது பேர் என்ன கிரீன் ஹவுஸ் கேசஸ் அதிகம் பண்ணுறது நம்ம ஹியூமன் தான் எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சரிங்களா. டிஃபாரஸ்டேஷன் பண்ணுறோம், கார்பன் டை ஆக்சைடு அதிகம் அதிகமாகுது, மீத்தேன் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேடி ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா மீத்தேன் கேஸ் வெளியூர்னு சொல்லுவாங்க சரிங்களா. அதில் வந்து அதிகமாகுது உங்களுக்கு. அப்போ லைஃப் ஸ்டாக்ஸ், நைட்ரஸ் ஆக்சைடு வந்து பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் பேஸ் ஃபெர்டிலைசர்ஸ் மூலமா இப்போ நைட்ரஜன் பேஸ் ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணுறோம், அதனால நமக்கு நைட்ரஸ் ஆக்சைடு எமிட் ஆகுது. லைஃப் ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய அந்த இது நைட்ரஜன் அதிகமாக இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டுப்புழுக்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அது பேர் என்னங்க கோழியோட இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா அது நைட்ரஜன் கண்டென்ட் அதிகமாக இருக்கும் சரிங்களா. அது வந்து நைட்ரஸ் ஆக்சைட்லாம் வந்து அதிகமாக வெளியே வருது, நம்மளோட என்விரான்மெண்ட்டுக்கு நமக்கு இது குளோபல் வார்மிங்கை அதிகப்படுத்துது ஓகேங்களா. அடுத்து எஃபெக்ட் ஆஃப் குளோபல் வார்மிங். இந்த குளோபல் அதிகமாகிடுச்சு சார், இதெல்லாம் என்ன சார் பிரச்சனை ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரச்சனையே இனிதான் அப்படின்ற மாதிரி. ஓவரால் டெம்பரேச்சர் அதிகமாகுது. ஓவரால் டெம்பரேச்சர் அதிகமான என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க முடியாதுங்க, நம்மளால வாழ முடியாது. எர்த் சர்ஃபேஸ் வந்து டெம்பரேச்சர் வந்து அதிகமாகிட்டே போயிட்டு இருக்கு. 1.4 டிகிரி ஃபாரன்ஹீட் வந்து பார்த்தீங்கன்னா இன் ஃபர்ஸ்ட் ஆன் சென்ச்சுரி ஹஸ் பீன் ஃபோர்காஸ்ட் தட் 5 டிகிரி வில் ரைஸ் இன் நெக்ஸ்ட் சென்ச்சுரி. 5 டிகிரி ஃபாரன்ஹீட் வந்து அதிகமாகுமாமா அடுத்த சென்ச்சுரியில் சரிங்களா, பார்த்துக்கோங்க. அடுத்து சேஞ்ச் இன் கிளைமேட் வந்து அதிகமாக சேஞ்ச் ஆகுது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மழை பெய்ய வேண்டிய காலத்தில் வெயில் அடிக்குது, வெயில் வேண்டிய காலத்தில் மழை பெய்யுது. அது ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரெடிக்டே பண்ண முடியாத அளவுக்கு போயிட்டு இருக்கு, கிளைமேட்டே மாற்றி விட்டுட்டு இருக்கு நமக்கு சரிங்களா. அடுத்து ரிசர்ச் இன் மெல்டிங் ஆஃப் ஐஸ். அதான் சொன்னல போலார் ரீஜன்ஸில் அண்டார்டிகாக்கு மேலே தான் ஓட்டன்னு சொல்கிறாங்க, அந்த அண்டார்டிகா மேலே ஓசோனில் ஓட்டன்றாங்க. ஆனால் அண்டார்டிகல் நேரத்தில் ரேடியேஷன் பண்ணுறப்ப என்ன ஆகுது, ரேடியேஷன் ஐஸ் கேப்ஸில் மெல்ட் ஆகுது, மெல்ட் ஆகி தண்ணி வந்து அதிகமாகிட்டே போயிட்டு இருக்கு. அதான் மெல்ட் ஆச்சுன்னா இன்க்ரீஸ் சி லெவல், சப்மர்ஜிங் ஆஃப் கோஸ்டல் ஏரியாஸ் இல்லை என்ன ஆகும், கடலோர பகுதிகள் தான் மூழ்கி போயிடும் சரிங்களா. ட்ரவுட் இன் வார்மர் ரீஜன்ஸ், அதாவது ரொம்ப ஆல்ரெடி வார்மாக இருக்கும் இல்லைங்க, அந்த இடத்துல இன்னுமே இந்த சூடுனால ட்ரவுட் அதிகமாகும், வறட்சி சரிங்களா, அந்த இடத்துல வறட்சி அதிகமாகும் சரிங்களா. ஓகே, ஸோ அவ்வளோதான் இன்னித்த கிளாஸ். ஸோ சில இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் எல்லாம் வந்து ஜஸ்ட் ஃபேக்ட்ஸ் தான், ஒன்ஸ் ரீட் பண்ண உங்களுக்கு புரிஞ்சிடும். மோஸ்ட் பாய்சனஸ் ஸ்பிரிட் இன் வாட்டர், இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சின்ன வயசில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிகே புக் இருக்குல்ல அது மாதிரி இருக்கும். வாட்டரில் இது வந்து பாய்சனஸான பொல்யூட்டன் பார்த்தீங்கன்னா அர்சனிக். அப்போ நம்ம குடிக்கிற தண்ணி அர்சனிக் இல்லையே சார்னு கேட்டால் நம்ம குடிக்கிற தண்ணியில் அர்சனிக் இருக்குது, அது ரொம்ப கம்மியாக இருக்கும் சரிங்களா. அடுத்து மேக்ஸிமம் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லோவர் ஸ்ட்ராட்டோஸ்பியரில் தான் அதிகமாக இருக்குமா சரிங்களா. ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட் வந்து 1980, என்விரான்மெண்டல் ஆக்ட் 1986 ஞாபகம் வச்சுக்கோங்க. என்விரான்மெண்டல் ஆக்ட் அது 1986. அடுத்து டெஸ்ட் ஹேஸ் செல்ஃப் பியூரிஃபிகேஷன் கெப்பாசிட்டி ஆஃப் வாட்டர் பாடி, பியூரி டெஸ்ட் பண்ணி ஒரு வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா பியூரிட்டி செக் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. பியூரிட்டி ஒன்றும் இல்லைங்க, பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட். சிம்பிளாக நீங்கள் அப்புறமா பார்த்துக்கலாம், அதெல்லாம் பின்னாடி வரும். பழைய ஆக்சிஜன் டிமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிஓடி உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும், அதிகமாக இருந்துச்சுன்னா பொல்யூஷன் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம் தண்ணியில், அப்போ பியூரிட்டி கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். இதே பிஓடி கம்மியாக இருக்குன்னா பியூரிட்டி அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். என்ன சார் பிஓடி பியூரிட்டினா, உங்களுக்கு அந்த கான்செப்ட் வந்து சிம்பிளாக சொல்கிறேன். பிஓடினா என்னது, பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்டு, ஆக்சிஜனுடைய டிமாண்டு. பிஓடினா ஆக்சிஜன் டிமாண்டு, பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் அதிகமாக இருக்கும். எப்பன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தண்ணியில் குப்பை அதிகமாக இருந்துச்சுன்னா, வேஸ்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா அதை மக்க வைக்கிறதுக்கு, அதை டீகம்போஸ் பண்ணுறதுக்கு ஆக்சிஜன் அதிகமாக இருக்கும் சரிங்களா. அப்போ அதுலேருந்து புரிஞ்சுக்கோங்க. அப்போது ஆக்சிஜன் டிமாண்ட் அதிகமாக இருக்குன்னா அப்போ குப்பை அதிகமாக இருக்குன்னு அர்த்தம், குப்பை அதிகமாக இருக்குன்னா பொல்யூஷன் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம், பொல்யூஷன் அதிகமாக இருக்குன்னா பியூரிட்டி கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். புரிஞ்சா ஈஸியா? ஓகே. அடுத்து மோஸ்ட் காமன்லி டிஸ்இன்ஃபெக்டன்ட் இன் வாட்டர் பியூரிஃபிகேஷன். சிம்பிள் யாராவது தெரியும், ஸ்விம்மிங் பூல் யாராவது போயிருப்பீங்க, ஸ்விம்மிங் பூல் என்ன போடுவாங்க, குளோரின் போட்ரு. ரொம்ப சீப்பான நல்லா வந்து ஒரு காஸ்ட் எஃபெக்டிவான ஒரு இது பார்த்தீங்கன்னா டிஸ்இன்ஃபெக்டன்ட் வாட்டருக்கு குளோரின் தான். கேஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஆசிட் ரெயின், 2 கேஸ், சல்ஃபர் டை ஆக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு, இது 2 தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிட் ரெயின் காஸ் பண்ணக்கூடியது சரிங்களா. பொல்யூட்டன் ஃப்ரீ ஆல்டர்னேட்டிவ் டு பெட்ரோல் ஃபார் ஆட்டோமொபைல்ஸ். அது பெட்ரோலுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவா நம்ம எதை சொல்லலாம்னா ப்ரோபைன் சொல்லலாம் சரிங்களா. அவ்வளோதான். கேஸ் ரெஸ்பான்ஸ் ஃபார் கோபால் கேஸ் ஸ்ட்ராட்டஜி. கோபால் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசில் ஒரு ஃபேக்ட்ரியில் ஒரு கேஸ் லீக் ஆயிடுச்சு. அந்த லீக் ஆனதுனால ஆயிரக்கணக்கில் மக்கள் இறந்தாங்க சரிங்களா. அதான் போபால் கேஸ் ஸ்ட்ராட்டஜி. அது ட்ராஜடினா ஒரு சோகம் சரிங்களா. அந்த என்ன கேஸ் அப்படி வெளியே வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா மெத்தில் ஐசோசைனேட். இந்த கேஸ் ரொம்ப ரொம்ப பாய்சனஸான கேஸ். இந்த கேஸ் வந்து எதுக்கு சார் அவங்க வச்சிருந்தாங்க அந்த ஃபேக்ட்ரியில், எதுக்கு அந்த கேஸ் வச்சிருக்காங்க, ரொம்ப மோசமான கேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சர் ஆஃப் இன்செக்டிசைடுக்காக அந்த கேஸ் வச்சிருக்காங்க. இந்த மெத்தில் ஐசோசைனேட் இருக்கு பார்த்தீங்களா, இன்செக்டிசைட் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு. என்ன சார் இன்செக்டிசைட்னா கார்பரைல்ன்ற ஒரு பூச்சிக்கொல்லியை, அதாவது பூச்சிக்கொல்லியை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்காக தான் இந்த மெத்தில் ஐசோசைனேட் வச்சிருந்தாங்க. அந்த மெத்தில் ஐசோசைனேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பூச்சியை கொல்லக்கூடிய ஒரு பொருளை கண்டுபிடிக்க, பூச்சியை கொல்லக்கூடிய ஒரு தன்மையுள்ள ஒரு விஷயம் சரிங்களா. அப்போ கண்டிப்பாக அது விஷமாக தான் இருக்கும். அந்த கெமிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லீக் ஆயிடுச்சு. அதான் வந்து பார்த்தீங்கன்னா போபால் கேஸ் ட்ராஜடி.
இந்த எம்ஐசி வந்து பார்த்தீங்கன்னா மித்தலைசேஷன் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா கார்பரேட் வந்து மேனுஃபேக்சரிங்காக யூஸ் பண்ணாங்க. அடுத்த ஆத்தர் ஆஃப் ஃபேமஸ் புக் சைலண்ட் ஸ்ப்ரிங். சைலண்ட் ஸ்ப்ரிங் வந்து ராச்சல் கார்சன். இந்த சைலண்ட் ஸ்ப்ரிங் தான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்விரான்மெண்ட் பற்றி பேசின புக் இதாங்க சைலண்ட் ஸ்ப்ரிங். அதாவது என்விரான்மெண்ட் பற்றி கொஞ்சம் மதிங்கடா, நீங்கள் இவ்வளோ கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, லேண்டெல்லாம் வந்து நாசமாக போயிட்டு இருக்கு, நீங்கள் பாட்டுக்கு லேண்டில் கெமிக்கல்ஸாக போட்டுட்டு இருக்கீங்க, சாயில் வீணா போகுது அப்படின்னு வந்து முதல்ல வந்து ராச்சல் தான் வந்து பார்த்தீங்கன்னா பேர் வாய்ஸ் கொடுத்தாரு. அது எதுவும் ஒரு புக் மூலமா சைலண்ட் ஸ்ப்ரிங் அப்படின்னு ஒரு புக் மூலமா சரிங்களா சைலண்டா இந்த புக் எழுதி நமக்கு எல்லாத்துக்கும் சொன்னாரு ரேச்சல். அடுத்து லார்ஜஸ்ட் ஓஷன் பார்த்தீங்கன்னா பசிபிக் ஓஷன். 1/3 ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வேர்ல்டு வந்து பார்த்தீங்கன்னா பசிபிக் ஓஷன் தான். அடுத்து எஸ்டாபிஷ்மெண்ட் ஆஃப் நபார்டு 12 ஜூன் 1982. யார் வந்து நபார்டு வந்து சொன்னான்னு பார்த்தீங்கன்னா சிவராமன் கமிட்டி தான் நம்ம நபார்டு வந்து இது பண்ணியிருப்பாங்க, ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்து ஆர்பிஎல்னு ஒரு பேங்க் இருக்கு. இந்த ஆர்பிஐ வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் தி இயர் 1935. ஹில்டன் யங் கமிஷன் ரெக்கமெண்டேஷன் கீழே நம்மளுடைய நாட்டுடைய எல்லா கரன்சி மேனேஜ் பண்றதுக்கு ஒரு சென்ட்ரல் பாடி வேணும், ஒரு சென்ட்ரல் பேங்க் வேணுங்கிறதுக்கு ஆர்பிஐ வந்து நமக்கு இது பண்ணாங்க ஹில்டன் யங் கமிஷன் கீழே. இது நமக்கு சுதந்திரத்துக்கு முன்னாடி பிரிட்டிஷ் காலத்திலே பண்ணிட்டாங்க. 1935 பிரிட்டிஷ் காலத்தில் நமக்கு பண்ணிட்டாங்க சரிங்களா. அடுத்து ப்ரோட்டீன்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் ஃப்ரம் செயின் ஆஃப் டேஷ் விச் கரெக்டாக பெட் ஒன்ஸ். ப்ரோட்டீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அமினோ ஆசிடால் மேக்கப் ஆயிருக்குங்க சரிங்களா. ஒரு செயின் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒவ்வொரு ரவுண்ட் என்னது ஒரு அமினோ ஆசிட் சரிங்களா. அமினோ ஆசிட்னால மேடப்பா இருக்கு. அமினோ ஆசிட்ல கனெக்ட் பண்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா பெப்டைட் பாண்டு. ஒரு அமினோ ஆசிடையும் இன்னொரு அமினோ ஆசிடையும் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணும்ல, அது ஜாயின் லிங்கேஜ் இதான் பெப்டைட் பாண்டு. இது ஒரு அமினோ ஆசிட். இது மொத்தமாக சேர்ந்தது தான் ப்ரோட்டீன். ஓகேவா, நிறைய அமினோ ஆசிட் சேர்ந்தது தான் ப்ரோட்டீன். அந்த எல்லா அமினோ ஆசிடையும் ஜாயின் பண்ணுறதுனா பெப்டைட் பாண்டு. ஓகேங்களா. அடுத்து ஓசோன் டெப்ளேஷன் எங்க மெயின்லி டியூட்டுனா சிஎஃப்சி தான். ஒரு சிஎஃப்சி மாலிகுல் நிறைய ஓசோன் வந்து பார்த்தீங்கன்னா டெப்ளீட் பண்ணுது நமக்கு. ஒரு சிஎஃப்சி மாலிகுல் குளோரோஃப்ளோரோகார்பன் எங்கிருந்து வருது? நம்ம ஏசியில் ஃப்ரிட்ஜில் இருந்து வெளியே வருது சரிங்களா. அடுத்து 1 molecule ஆஃப் சிஎஃப்சி ஜஸ்ட் பை பாருங்க கிட்டத்தட்ட 1 lakh molecules ஆஃப் ஓசோன் டெப்ளீட் பண்ணுதா நமக்கு ஒரு மாலிகுல் ஆஃப் சிஎஃப்சி. கேஸ் ஃபில்ட் இன் ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் சிலிண்டர் கார்பன் டை ஆக்சைடு. ஏன் சார் வந்து கார்பன் டை ஆக்சைடு பார்த்தீங்கன்னா கேஸில் ஃபில் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பார்த்துட்டு வாங்க எல்லாரும் சரிங்களா. ஏன் கார்பன் டை ஆக்சைடு ஃபில் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரீப்ளேஸ்மெண்ட் தியரின்னு ஒன்று நடக்கும். பார்த்துருவாங்க கார்பன் டை ஆக்சைடு ஏன் வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க. நம்ம இது ரெட் கலர்ல ஒன்று மாட்டிருப்பாங்கல்ல கேஸ் எக்ஸ்டிங்விஷர், அதுக்குள்ள என்ன ஃபில் பண்ணியிருப்பாங்க கார்பன் டை ஆக்சைடு. அது ஏன்னு பார்த்துட்டு வாங்க. ப்ளவ் விச் இஸ் யூஸ்ட் டு டர்ன். ஓகே சரி கரண்ட் போயிடுச்சு. ஓகே அது பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பார்த்துட்டு இருந்தோம், ப்ளவ் விச் இஸ் யூஸ்ட் டு கேஸ் ஃபில்ட் இன் ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் சிலிண்டர்ஸ். ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் சிலிண்டர் யூஸ் பண்ணுற கேஸ் கார்பன் டை ஆக்சைடு ஏன்னு பார்த்துட்டு வாங்க எல்லாரும். அண்ட் ப்ளவ் விச் இஸ் யூஸ் டு டர்ன் ஓவர் சாயில் டர்ன் பண்ணுறதுக்கு என்ன வந்து நம்ம ப்ளவ் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா மோல் போட் ப்ளவ் சரிங்களா, அது யூஸ் பண்ணுறோம் நம்ம. அண்ட் வந்து கார்போஹைட்ரேட் விச் இஸ் ஒன்லி பிரசன்ட் அனிமல் செல்ஸ் கிளைகோஜன் சரிங்களா. கார்போஹைட்ரேட் விச் இஸ் ஒன்லி பிரசன்ட் அனிமல் செல்ஸ். அது நம்ம உடம்புல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற உணவு வந்து பார்த்தீங்கன்னா குளுக்கோஸாக நமக்கு பிரேக் டவுன் ஆகுது. குளுக்கோஸாக பிரேக் டவுன் ஆனதுக்கப்புறம் எக்ஸஸாக இருக்கக்கூடிய குளுக்கோஸ் கிளைகோஜனாக கன்வெர்ட் ஆகி நமக்கு எங்கே ஸ்டோர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா லிவர்லையும் மசில்ஸ்லையும் ஸ்டோர் ஆகும். இதை நம்ம சின்ன கிளாஸில் படிச்சிருக்கோம். கிளைகோஜன் என்ன சொல்லுவாங்கன்னா அனிமல் ஸ்டார்ச்னு சொல்லுவாங்க. நம்ம சின்ன கிளாஸில் படிச்சிருப்போம், மறந்துருப்பீங்க, ஒன்ஸ் ரீகால் பண்ணிக்குவாங்க. ஓகேவா. அடுத்து ஆன் விச் கிராப் ஃபர்ஸ்ட் ஆல் இந்தியா கோஆர்டினேட்டர் ரிசர்ச் ப்ராஜெக்ட் வந்து டெவலப் பண்ணாங்கன்னா மைஸ்ல தான் வந்து ஃபர்ஸ்ட் ஏஎஸ்சிஆர்பி டெவலப் பண்ணாங்க. ஓகேங்களா. அதே மாதிரி என்ஆர்சி ஃபர்ஸ்ட் டெவலப் பண்ணாங்க கிரவுண்ட்நெட்ல ஜுனாகர் குஜராத்தில். ஓகேங்களா. அடுத்து ரீஜன் இன்ஹாபிட்டட் பை லிவிங் ஆர்கனிசம் ஆன் லேண்ட் ஓஷன் அண்ட் அட்மாஸ்பியர் இஸ் பயோஸ்பியர். அதாவது பயோஸ்பியர்னா ஒன்றும் இல்லைங்க. பயோஸ்பியர் என்ன சொல்றாங்கன்னா லிவிங் ஆர்கானிசம் இருக்கக்கூடிய இடத்த, அது வந்து லேண்டாக இருக்கலாம், வந்து பார்த்தீங்கன்னா வாட்டராக இருக்கலாம், இல்லை அட்மாஸ்பியராக இருக்கலாம். அங்கே ஒரு உயிரினம் இருந்துச்சுன்னா அது பயோஸ்பியர்னு சொல்லுவோம் நம்ம. ஓகேங்களா. அடுத்து அவ்வளோதான். ஸோ முடிந்தது. ஸோ எல்லாரும் ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணிட்டு வாங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.